ரங்கராஜ் பாண்டே சார் என்ன அரசியல் பேசுறாரு? நாட்டில் யார் யாரோ பேசிட்டு இருக்கும்போது நான் பேசக்கூடாதா? தாராளம் பேசலாம். 10 சீட்டு வேண்டாம், நான் அரசியல் பேசுறதே நிப்பாட்டிடுறேன். அது வந்து தெலுங்குல ஆந்திராலன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். ஆந்திரால அரசியல் பேச மாட்டேன்னு ஒரு வார்த்தை சேர்த்துக்கோங்க. இதுதான் நேரம் நல்லா இருந்தால் என்ன நடக்குங்கிறதுக்கான உதாரணம். அவருக்கு மேலே யாரும் பழி போடவே இல்லை. நீங்க மகாமகுளத்தில் நடந்தபோது ஜெயலலிதா மீது எவ்வளவு பிரச்சனை வைக்கப்படும்? காரணம் நேரமா? அது ஜோசியர்கள் சொல்றாங்க, வாக்கு பதிவு அன்னைக்கு ஒரு நேரம் நல்லா இருந்துச்சு, இனிமே அப்படி இல்லைன்றாங்க. அடுத்த பாயிண்ட், அதனால தான் பெரும்பான்மை கிடைக்கலன்றாங்க. இனிமே கருத்து கணிப்புகள்லாம் போடக்கூடாது போல, கணிப்பு தான் போட்டு போல. அதையும் போட்டாங்க. அது உண்மைங்க. திமுக தான் பேரிழப்பை சந்திச்சிருக்கு. 60 லட்சம் வாக்குகள் போயிருக்கு திமுக. அது என்ன கணக்கு? நீங்க ஆன்டி கமர்ச்சி இல்லைன்னு சொன்னீங்க. சேகர் பாபு நீ கண்ணீர் விட்டு அழறாரு. சேகர் பாபுடைய ஆன்டி கமர்ச்சி தான் துறைமுகத்தில் குளத்தூர்ல ஒர்க் பண்ணிருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். இல்ல இப்ப அடிச்சிருக்கிறது விஜய் ஆதரவாளையா திமுக எதிர்ப்பலையா? திராவிட கட்சிகளுடைய எதிர்ப்பாளர். அதிமுக கிட்டத்தட்ட 83 இடங்கள்ல 3வது இடத்துக்கு போயிருக்கு சார். ஒரு தப்பு எப்பயுமே சமாளிச்சிடலாம் சார், தொடர் தப்பு எப்பயுமே சமாளிக்க முடியும். தேர்தல்களையும் பாஜக எதிர்ப்பை முன் வச்சவங்க தானே வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த எலெக்ஷன்லயும் அவங்க கிடையவே கிடையாது. 16ல எங்க சார் போச்சு, 21 எங்க சார், இன்னைக்கு 26ல என்ன சார் நடந்துட்டு இருக்கு? இல்ல தமிழ்நாடு பெரியார் மண், பாஜக எதிர்ப்பு மண் சொல்ற இடத்துல அவங்கள கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு வந்த ஒருத்தர் 2 வருஷத்துல இவ்வளவு பெரிய வெற்றி அடையறாருன்னா அதிமுகவுடைய கொள்கை தலைவர் யார்? பெரியார் கிடையாது. பெரியாருக்காக விழுந்த ஓட்டு அல்ல, பாஜகவுக்கு எதிரான ஓட்டு. அது ஒரு மேட்டர். ரெண்டுமே கிரைட்டீரியா கிடையாது. பாஜக எதிர்ப்பு தமிழ்நாட்டில் இல்லை. அதிமுகவை நேற்று வரைக்கும் முணுமுணுத்து கொண்டிருந்தவர்கள் உள்ள இனிமே அதிருப்தி குரலை எதிர்ப்பு குரலாக மாற்றுவார். நாங்கள் சொன்னோம், நீங்க கேட்கல. 2 தேர்தலுக்குள்ள இந்த மும்முனை போட்டி திரும்ப இருமுனை போட்டியா மாறும். அந்த 2 முனை எது? The Chennai Silks in Mega Summer Sale. வணக்கம். சிறப்பு நேர்காணலில் இன்று நாம் சந்திக்க இருப்பது மூத்த பத்திரிகையாளர் திருமிகு ரங்கராஜ் பாண்டே அவர். சார் வணக்கம். ரங்கராஜ் பாண்டே சார் என்ன அரசியல் பேசுறாரு? நாட்டில் யார் யாரோ பேசிட்டு இருக்கும்போது நான் பேசக்கூடாதா? தாராளம் பேசலாம். சரி, 234 விடுங்க 200 100 50 10 சீட்டு வேண்டாம், நான் அரசியல் பேசுறதே நிப்பாட்டிடுறேன் நீங்க சொன்னதை 2 நாட்களா போட்டு எல்லாரும் டீட்டெயிலாக சொல்ல வேண்டியதில்ல. இது வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 6 கோடி பேருக்கும் தெரியும். எல்லாரும் பார்த்த 6 கோடி பேருக்கும் தெரியும். திரு விஜய் ரசிகர்களுடைய புண்ணியத்தில் நான் வந்து ஒரே நாளில் ஓவர் நைட்டில் ஒப்பாம ஆகிட்டேன். அது எனக்கு ஒன்றும் குழப்பமில்ல. அது பரம சந்தோஷம் தான். ஐ ஹேவ் டு தேங்க் தம். வந்து நிறைய பேர் இன்னமும் கூட சார் என்ன சார் உங்களை தந்தி டிவியில் பார்க்க முடியலன்னு கேட்டுட்டு இருக்காங்க. சார் தந்தி டிவி விட்டு 8 வருஷம் ஆச்சு. இப்போ வந்து சார் இந்த விஜய் பற்றி சொன்னீங்களே எதாவது சார்? ஆமாங்க அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக போச்சு. வந்து ஒரு ரீச் வந்து பெருசாக கிடச்சி. எங்கள் அண்ணன் செல்லூர் ராஜு எனக்கு வந்து பெரிய தைரியம் கொடுத்துருக்காரு. என்னென்ன உங்களை வந்து இந்த மாதிரி தெர்மோக்குள் சொல்கிறாங்களே அப்படின்னு ஒரு விளம்பரம் தானே தம்பி அப்படின்ட்டார். அந்த மாதிரி வந்து நம்முடைய விஜயோடைய ரசிகர்களாகவும் தொண்டர்களாக இருக்கக்கூடிய தம்பிகள்லாம் வந்து நம்மளை சொன்னாங்கன்னா பரம சந்தோஷம் தான். நமக்கு ரீச் தரணும்னு பிரச்சனை இல்லை. தட் ஷோஸ் த கான்ஃபிடன்ஸ் ஆஃப் மை செல்ஃப். நான் வந்து என்ன நம்புனேனோ அதை தான் நான் சொல்லியிருந்தேன். நான் யாருக்காகவோ நழுவியோ வலுவியோ சமாளிச்சோ லெஃப்ட்டில் இண்டிகேட்டரை போட்டு ரைட்டில் கையை காட்டி ஸ்ட்ரைட்டாக போய் அப்படிலாம் நான் வந்து பண்ணி எல்லா பக்கம் போய் கோல் அடிப்போன்னு பண்ணல. நான் ரொம்ப திடமாக நம்பினேன். ஏன் அப்படின்னா என்னுடைய கணக்குகள் எப்படி இருந்துச்சு, நாங்கள் நடத்த சர்வே எப்படி இருந்துச்சு, அதை நான் சொன்னேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், எக்ஸிட் போல் வந்து ஒரு 15 எக்ஸிட் போல் வந்து சொல்லியிருக்காங்க. 14 எக்ஸிட் போல் இதை கணிக்கல. அப்போ வந்து இதான் பார்க்கணும். சரி, கணிச்ச ஒருத்தர் இருக்கார், நான் எதுவும் ப்ளேம் பண்ண விரும்பல இந்த சந்தர்ப்பத்தில். கணிச்ச ஒருத்தர் இருக்கார், அவர் இதற்கு முன்னாடி சரியாக கணிச்சிருக்கிறாருன்னா அது ஒன்று. அப்போ இது வந்து நடக்கக்கூடியது அப்படிங்கிறது எந்த குழப்பம். நான் இந்த வார்த்தையை பயன்படுத்தினது நான் சந்தித்த மக்கள், என்னுடைய அனுபவம் இதில் வச்சு தான் நம்பிக்கை, அதனால சொன்ன விஷயம். ஸோ அதுக்காக தமிழ்நாட்டில் அரசியலே பேசுறதை நிப்பாட்டிதேன்னு கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா போயிட்டீங்க. அது வந்து தெலுங்குல ஆந்திராலன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஆந்திராவில் அரசியல் பேச மாட்டேன்னு ஒரு வார்த்தை சேர்த்துக்கோங்க. அது எக்ஸ்ட்ரீம் வந்து தட் ஷோஸ் மை கான்ஃபிடன்ஸ், அவ்வளோதான். என்னுடைய நம்பிக்கையை நான் வெளிப்படுத்தினேன். ஏன்னா வந்து ரொம்ப திடமாக இருந்தேன். அதில் உங்களுக்கு நான் எங்கேயும் போக மாட்டேன், இங்கே தான் இருப்பேன், இந்த அரசியலை பண்ண தான் போகிறேன், பார்க்க தான் போகிறேன், பேச தான் போகிறேன். எனக்கு நான் வந்து ஒரு பிளேயர் கிடையாது. உங்களுக்கு நம்ம உள்ள உட்காந்து நம்ம ஒரு வெளியில் ஒரு நிற்கிறோம். அப்ப நமக்கு வந்து ரொம்ப திடமா ஒரு தெரிஞ்ச விஷயம். இது ஜோக். எல்லா வார்த்தைகளையும் பார்த்து பேசக்கூடிய ஒரு ரங்கராஜ் பாண்டே சார், அதுல அந்த மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்க வேண்டாம தவிர ஏங்க நான் யாரும் கொலை குத்தம் பண்ணேன்னா? இந்த இடத்துல அரசியல் தலைவர்கள் பேசின மோசமான வார்த்தைகள்லாம் அப்படி இன்னைக்கு ரிக்ரெட் இல்லாம மன்னிப்பு அது சொல்லியே நான் ஏன் மேலதான் நம்பிக்கை சொன்னேன். இவன்லாம் ஒரு ஆளா, அவன்லாம் ஒரு ஆளா, இவன் போயிடுவான் அவன் போய் நான் சொல்லலையே. பாஸ் அவர் ஜெயிப்பாரு. அவர் நான் வந்து நீங்க வந்து இதை சொல்றீங்க, இதே விஜய் அவர்களை பற்றி, இதே தாவேகா பற்றி நான் சொன்னேன் வேறு விஷயங்களும் நினைவுபடுத்த வரும். இது வந்து அந்த தம்பிகளும் தெரிஞ்சுக்கணும். கவுண்டிங்க்கு முன்னாடியே போலிங்க்கு முன்னாடியே சொன்ன விஷயங்கள், அதாவது ஏதோ 11th ரிசல்ட் வந்த பிறகு இப்போ 24 நான் மே 5ஆம் தேதி நான் பேசுகிற விஷயங்கள், 23ஆம் தேதிக்கு முன்னாடியே 23ஆம் தேதிக்கு முன்னாடியே சொன்ன விஷயங்கள், மே 4க்கு முன்னாடியே சொன்ன விஷயங்கள். யார் ஜெயிச்சாலும் மேன் ஆஃப் த மேட்ச் வந்து திரு விஜய் தம்ப்நெயிலே போட்டு வச்சுருக்கேன், உள்ள நீங்கள் பார்த்துங்க.
65 வருஷம் ஆரம்பிச்சான கட்சி, 30 வருஷம் தமிழ்நாட்டு ஆண்ட கட்சி, 2 கட்சி 2 வருஷத்துல வந்த ஒருத்தர் வந்து ஆட்டி படைக்கிறாருன்னா என்ன அரசியல் பண்ணிருக்கீங்கன்னு பாத்துக்கன்னு சொல்லியிருக்கேன். அவர் வந்து சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை முழுசா பிரிக்கிறார்னு சொல்லியிருக்கேன். பெரும்பாலான வாக்குகள் வந்து திமுக எடுக்க போறாருன்னு சொல்லியிருக்கேன். இது இருந்தா உங்களுக்கு வந்து கணக்கு இல்லையா? நார்த் சவுத் ஒரு பக்கம் இல்லாம எல்லா இடத்தையும் எடுத்திருக்கான்னு சொல்லியிருக்கேன். விஜய் கட்சி ஆரம்பிக்கும் போது, விஜய் அவர்கள் கட்சியில் ஆதவர்ஜன் இணைந்த போது, செங்கோட்டையன் அவர்கள் இணைந்த போது ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நம்மளே பற்றி எடுத்திருக்கோம். அப்ப எல்லாமே வந்து இது எல்லாமே கவனிக்கிற இடமா இருக்கு, விஜய் பார்ட்டி ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணும் அப்படிங்கிற விஷயத்தை தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கு. இதை நாம பதிவு பண்ணிட்டே வந்திருக்கேன். எங்கேயுமே நீங்க விஜயை நீ அலட்சியப்படுத்த முடியாதுங்களா? எனக்கு எந்த குழப்பமும் இல்லை. அவர் வந்து எல்லா பக்கமும் நிக்கிறாருங்க. கரூர் இன்சிடென்ட்க்கு பிறகாக நம்ம 2 பேருக்குமே ஒரு வாக்குவாதம் வந்தது. நான் வந்து விஜய் அவர்கள் பொறுப்பேற்கணும்னு சொன்னேன், நீங்க திமுக அரசுக்கு கூடுதல் பொறுப்பு. அதாவது தார்மீக ரீதியா 2 பேருக்கு பொறுப்பு இருக்கு. நான் இன்னைக்கு மாத்தி சொல்ல மாட்டேன். கிரைம் மேலோட்டா இருக்காங்கிறத காவல்துறை சொல்லணும்னு நான் சொன்னேன். அதுல எனக்கு எந்த குழப்பம் இல்லை. அவருக்கு பெருசா லக் ஃபேவர் பண்ணிருக்குன்னு சொன்னேன். அன்னைக்கு எந்த கட்சிகளுமே வந்து அவர் மேல பிளேம் பண்ணலாங்கன்னு சொன்னேன். அப்புறம் தேர்தல் நெருங்கின பிறகு பிளேமை மாத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க. யாருமே இல்லை, இன்க்ளூடிங் அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த திரு ஸ்டாலின் அவர்கள் கூட எந்த கட்சி தலைவரும் இதை விரும்பி இருக்க மாட்டார்னு சொன்னார். அண்ணாமலை சொன்னார், நயினார் நாகேந்திரன் சொன்னார், எடப்பாடி பழனிசாமி சொன்னார், சீமான் சொன்னார். நம்ம வந்து ஒரு இடத்துல கூட திரு விஜய் அவர்கள் இப்படி போய் நிற்கிறாருன்னு சொல்ல. நமக்கு வந்து இந்த நம்பர் நம்ம பார்த்தல எனக்கு ஒரு தடவைக்கு 4 சர்வேல ஒரே நம்பர் வரும்போது நம்ம அந்த இடத்துல நின்னோம். இதை மட்டும் இல்லை, விஜய் அவர்கள் என்ன முக்கியமான ரோல் பிளே பண்ண போறாங்க பல முறை நம்ம சொல்லியிருக்கோம். அதில் உங்களுக்கு நம்பரா கன்வெர்ட் ஆகல எனக்கு ஒரு பெரிய டவுட் இருந்துச்சு. எனக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் இருந்திருக்கும். நான் வந்து இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்றேன். விஜய் அவர்களோடு நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள், நண்பர்கள், கூட பயணிக்கிறவர்கள், உறவினர்கள், கட்சி வேலை பார்க்கிறவங்க பலர் இதை சொல்லியிருக்காங்க. நாங்கள் இதை எதிர்பார்க்கல. தேர்தலுக்கு முன்னாடியும் தேர்தலுக்கு பிறகு எந்த குழப்பம் வெற்றி பெற்ற பிறகும் சொல்றோம். பல பேர் இதை எதிர்பார்க்காத விஷயம் சொல்லி அவங்க வந்து ஒரு நம்பிக்கை நம்ம சொல்லுவாங்களேன். நம்ம வந்து ஏடிஎம்கே ஆட்சி அமைப்பு தானே திரு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருப்பாரு. அதுவும் குழப்பம் இல்லை. என்ன விமர்சனம்னா தாவேகா அதிமுக கூட்டணிக்குள்ள வந்துரும் அப்படிங்கிற ஒரு பார்வை இருந்துட்டு இருந்தது. அது வராத போது நம்ம பெட்டிகள்லையும் நீங்களும் வெளிப்படையாவே சொல்லியிருக்கீங்க, ஆளுங்கட்சிக்கு ஒரு 4 முனை போட்டி நடக்கும்போது அது ஆளுங்கட்சிக்கு ஃபேவரா இருக்கும். மக்கள் நல கூட்டணி எப்படி உதவுனுச்சோ ஆளுங்கட்சிக்கு, அப்படி இது ஒரு ஆளுங்கட்சிக்கு உதவுறதா இருக்கும். டிஎம்கே ஹெல்ப் பண்ண விஜய் உதவுவாரு, டிஎம்கே வெற்றி பெற விஜய் உதவுவாரு. இப்படியான விஷயங்களா நீங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? நோ, விஜய் வந்து எல்லா பக்கம் சேதப்படுத்திருக்காரு. நான் பயன்படுத்தின வார்த்தையில் அப்படியே போட்டேன். உங்களுக்கு வந்து யாருக்குமே இந்த பார்வையாளர்கள் யாருமே குழப்பம் கூட நான் சொன்னேன். நானே ஒன்று எடுத்து போட்டிருக்கேன். விஜய் பத்தி இதுவரை நான் சொன்னது என்னன்னு எடுத்து போட்டிருக்கேன். ஸோ நம்ம ரெஃபர் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து கவலைப்படணும்னா என்னுடைய ஒரு வீடியோ பார்த்தப்போ நான் வந்து என்ன ஜனவரி மாதத்துலன்னு சொல்லியிருக்கேன். ஸோ நான் வந்து ஏதோ மாற்றி சொன்னேங்கிற குழப்பம். ஜனவரி மாதத்துல இந்த எந்த குழப்படியும் வர்றதுக்கு முன்னாடி ஜனவரி மாதம் அவர் வந்து அலையன்ஸ் போவாரா மாட்டாங்கிற நிலைமையில் இருந்த போதும் சொல்லியிருக்கேன். அதை ஃபுல்லாக எடுத்து போட்டிருக்கேன். அதில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கேன். விஜய் ஒருவேளை 18% ஓட்டு வாங்கினா நம்பர் சொல்ல ஒருவேளை அந்த 18க்குள்ள 10 ஃப்ரம் டிஎம்கேவா இருக்கும், 8 ஃப்ரம் ஏடிஎம்கே சொல்லியிருக்கேன். ஸோ அவர் எல்லா பக்கம் பிரிக்கிறார். நான் பலமுறை சொன்னேன், மைனாரிட்டி ஓட்டை பெருசாக பிரிக்கிறார். நான் இஸ்லாமிய பெருமக்கள்கிட்ட பேசியிருக்கேன். நான் கண்கூடா பார்க்குறேன். இன்னைக்கு நீங்கள் கண்கூடா பார்க்குறீங்க. திமுக வந்து 60 லட்சம் வாக்குகளை இழந்திருக்கு. என்ன கணக்கு எங்கே போயிருக்குது? அப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி என்ன மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் பாலிசிக்ஸ் என்ன ஆச்சு, கடைசி ரிசல்ட் இது எல்லாமே நம்ம சொன்னது தானே. அப்போ நம்ம மாத்திரக்கு ஒன்றும் இல்லையே, நம்பர்ல இருந்து நம்மளுடைய கணக்கு தான் பாச்சு. நோ சர்ப்ரைஸ். அது வந்து சாதாரண நடக்கக்கூடியது. நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஓகே, இன்னமும் பெட்டரா ட்ரை பண்ணலாம். நீங்க தொடர்ந்து நீங்க பேசும்போதும் சரி, இவ்வளவு நாள் கருத்து கணிப்புகள் வெளியிடும் போதும் சரி, அதுல ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும் உங்களுக்கு. நீங்க பலமுறை பேசின விஷயங்கள், தந்தி தொலைக்காட்சியிலிருந்து நீங்க பண்ண கருத்து கணிப்புகள் எல்லாமே ஓரளவுக்கு ரிசல்ட்ஸோட மேட்ச் ஆகி வந்திருக்கு. அப்படி 95% ஸ்ட்ரைக் ரேட் இருக்கு. நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன், இதை நான் ஒரு தேர்தலில் மாற்றி சொன்னதில்லை. நம்ம வந்து 2014 நான் கருத்து கணிப்பு நடத்துறதுங்கிறது வெளியே தெரியும் மக்களுக்கு. தந்தி டிவியில் இருக்கும்போது மக்களுக்கு தான் முதல்ல. அதுக்கு முன்னாடி தினமலர் காலத்தில் தான் கொண்டு வந்திருக்கும். என்னுடைய தலைமையில் நடந்த முதல் கருத்து கணிப்பு 2014. அதுக்கு முன்னாடி நான் ஒரு பார்ட் ஆஃப் த டீமை நான் பண்ணியிருக்கேன். ஒன்றும் கூட தப்புனதில்லை. அது நீங்கள் பார்த்து இன்னமும் எல்லாம் பப்ளிக். இப்போ நான் சொன்னேன் எப்படி அப்போ 250 இல்லை 30 இல்லை 80 10 அது வந்து அது போல எல்லாமே பப்ளிக் டொமைன்ல இருக்கு. அப்படி எப்படி இவ்வளோ எக்ஸ்ட்ரீமா மாறும் சார்? இல்லையே, அந்த திசை அவங்களுக்கு திரும்ப அந்த திசையை ரொம்ப சரியா கணிச்சிருக்கிறோம். நம்பரை கணிக்கல. திசை வந்து இவருக்கு ஃபேவரா இருக்குங்கிற கணிச்சிருக்கோம். 20% டே 1 சொல்லியிருக்கோம். நான் உங்களுக்கு இன்னொன்று சொல்றேன். முதல் சர்வேல நாங்கள் வந்து எடுத்த போது அவருக்கு 20% வந்துச்சு. நான் வந்து இல்ல 10லேருந்து 15க்குள்ள வரும்னு நினைக்கிறேன், 20 வராதுன்னு நினைக்கிறேன் சொல்லி முதல் சர்வே சொன்னீங்க. ரெண்டாவது சர்வே 20, நான் 2க்கு தூக்கிட்டேன். பாஸ் 20 வந்துருச்சுன்னா திருப்பி எங்களுடைய சர்வே நான் டவுட் பண்ண யோசிச்சேன். முதல் சர்வே எனக்கு டவுட் வந்துச்சு. ஏன்னா முன்ன பண்ண வரலாங்கிற எனக்கும் தெரியும். 4 சர்வேல தான் வந்துச்சு. அப்போ வந்து விஜய் வந்து ஒரு பெரிய டென்ட்டை கிரியேட் பண்றாங்கன்னு யாருக்கு எந்த குழப்பம் இல்லை. இந்த நம்பருக்கு மேல நீங்க ரங்கராஜ் பாண்டே இல்லை, நீங்க இந்தியா முழுக்க நீங்க பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் மை இந்தியா ஒரு சேனல்ல தவிர, அதுவும் எக்ஸிட் போல்ல மட்டும் வேற யாருமே இந்த இடத்துல யோசிக்கவே இல்லை. நோபடி இன் த்ரூ அவுட் இந்தியா. ஏன்னா நம்ம பார்த்த அப்புறம் அப்படி இருந்துச்சு. அப்போ மக்கள் வந்து கடைசி நேரத்தில் முடிவை மாற்றினாங்களா, கருத்து கணிப்பாளர்கள்ட்ட மாற்றி சொன்னாங்களா, அது நம்ம வந்து இனிமே பார்த்துட்டே கவனிச்சு கவனமாக செயல்பட இடம். அதிமுக பாஜக இருக்கக்கூடிய அலையன்ஸ், என்டிஏ அலையன்ஸ் அதிக இடங்கள்ல வெற்றி பெறும்னு கணிச்சிருந்தீங்க. உங்களுடைய கணிப்புகள் அதிக வாக்கு சதவீதத்தை பெரு சொல்லியிருந்தேன். நான் சீட்டானது இல்லை. நான் வந்து 2 சொல்லியிருக்கேன். நான் உங்களுக்கு தகவலுக்காக சொல்லிடுறேன். ஒன்று அனலிசிஸ்னு ஒன்று சொல்லியிருக்கேன்.
இன்னொன்று வந்து சர்வேன்னு ஒன்று பண்ணியிருக்கேன். சர்வே வந்து மக்கள்கிட்ட போயிட்டு வந்தது. அனலிசிஸ் வந்து எங்களுடைய ஹோம்ஒர்க். நாங்கள் வந்து டேட்டா வச்சு நாங்கள் பண்ணுவோம். அதில் நான் 103 திமுக இன்னைக்கு இருக்கு, நீங்கள் பார்த்துக்கலாம். 102 அதிமுக, 29 வந்து எங்களால் கணிக்க முடியும். இது வந்து ட்ராக் ரெக்கார்டை வச்சு. அப்போ இந்த 29 அப்படியே வந்து தாவேக்காட்ட போயிடுச்சு. இந்த 100ல் வந்து பிளவுபடுத்தி இங்கே எங்கே விழுந்திருக்கு பார்க்குறோம். நாங்கள் சொன்னது இந்த ஓட் டிஃபரன்ஸ். இப்பயும் கூட இந்த ஓட் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா அதிமுக திமுகவுக்கு 4% டிஃபரன்ஸ் அப்படியே மாறி வந்திருக்கு. அதிமுகவுக்கு திமுகவுக்கு 4. நான் வந்து சொல்லியிருந்தேன் 2016 ரிப்பீட்டில் 2016 ரிவர்ஸ். 2016 ரிப்பீட்டில் நடந்துச்சு. அதிமுக 130, திமுக 100. அப்படியே ரிவர்ஸ்ல வச்சுன்னா திமுக 130. இப்போ பார்த்தீங்கன்னா 4% வந்து திமுக கூட நிற்கிறாங்க, 4% வந்து அதிமுக. அவ்வளோதான். இந்த ஓட்டு வீழ்ச்சி ரெண்டுமே வந்துருக்கு. ஏடிஎம்கே டிஎம்கே நீ ஓட்டு பார்த்தீங்கன்னா 4% தான். இப்போ இன்னொரு பக்கம் இதற்கான காரணமா நீங்க என்ன நினைக்கிறீங்க? கலைஞர் ஜெயலலிதா அவர்கள் இல்லாத ஒரு அசம்பிளியை ஃபேஸ் பண்ணும்போது திமுக அதிமுக வேண்டாம், ஒரு ஆல்டர்னேட்டிவ் வேணுங்கிற நான் பல முறை சொல்லியிருக்கேன் சார். மக்களுடைய பார்வையில் என்னுடைய கருத்தால் இது நடந்துகிட்டே இருந்திருக்கு. இதை முயற்சி செய்த பாஜக திரும்ப அவருடைய போயிடுச்சு, தேமுதிக திரும்ப அவருடைய போயிடுச்சு, பாமக திரும்ப அவருடைய போயிடுச்சு, மதிமுக திரும்ப அவருடைய போயிடுச்சு. இப்படி எல்லாருமே அவங்களுடைய போயிட்டு இருந்தாங்க. இப்படி போகாத திரு விஜய் வந்து வளர்ந்துக்கிட்டே வந்தார். விஜய் உள்ள திரு சீமான் வந்து போகாத வந்து அது வளர்ந்துகிட்டே வந்தார். திரு விஜய் உள்ள வந்த பிறகு விஜயகாந்த் வந்த போது கருணாநிதி ஜெயலலிதா இருந்தாங்க. இப்போ வந்து கருணாநிதி ஜெயலலிதாவும் இல்லை. ஸோ அந்த கரிஸ்மேட்டிக் ஆளுமை கருணாநிதி. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் தோத்ததை இன்னும் பெருசாக கவலைப்படுறாங்க. திமுக வந்து ஆட்சி இழந்ததை விட ஸ்டாலின் இப்படி தோத்தார் அப்படிங்கிறது. அப்போ அந்த மாதிரி பாபு நீ கண்ணீர் விட்டு அலறாரு. ஓகே, அது வேற கணக்குன்னு வச்சுக்கோங்க. சேகர் பாபுடைய ஆன்டி இன்கம்பன்சி தான் துறைமுகத்தில் குளத்தூரில் ஒர்க் பண்ணியிருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். எனக்கு கேள்விப்பட்டது வந்து அது வந்து ஸ்டாலினுடைய ஆன்டி இன்கம்பன்சி இல்லை, சேகர் பாபுடைய ஆன்டி இன்கம்பன்சி அங்கே ஒர்க் பண்ணியிருக்கு அப்படின்ட்டு. ஸோ ஸ்டாலின் தோத்ததை இவ்வளோ பெருசாக கவலைப்படும் போது ஜெயலலிதாவும் கருணாநிதி இருக்கும்போது அவங்க தோக்கிறத பற்றி மக்கள் யோசிக்கவில்லை. இன்னொருத்தர் வந்தால் அந்த இடத்த மேட்ச் பண்ண முடியல. இப்போ ஜெயலலிதாவும் கருணாநிதி இல்லாத இடத்துல, அந்த கரிஸ்மேட்டிக் லீடராக ஒரு ஆளுமையாக இல்லாத இடத்துல இவருக்கான வாய்ப்பு ரொம்ப சுலபமாச்சு. ஆனால் இந்த சென்ஸ் ரொம்ப காலமாக ஓடிட்டு இருக்கு. அதாவது அதிமுக திமுக இல்லாத 2014 தேர்தலில் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கழகங்கள் இல்லாத தமிழகம் அப்படின்னு கொண்டு வந்தார். அப்போ இந்த டிஎம்கே ஏடிஎம்கே இல்லாமல் அப்படிங்கிற ஒரு பாய்வு வந்து இருந்துகிட்டே இருக்கு. அதை தான் திரு சீமான் கொண்டு போயிட்டே இருக்கு. அதை கேபிட்டலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இல்லை. அப்போ திரு விஜய் போல ரீச் ஆன ஒருத்தர் தமிழ்நாடு முழுக்க விஜய்னா யாருமே எந்த விஜய்னு கேட்க மாட்டாங்க, எல்லாருக்கும் தெரியும். அது வந்து நான் வந்து முதல்ல இருந்து சொன்னேன், விஜய்னா முரளி விஜயா அப்படின்னு யாரும் கேட்க மாட்டாங்க. அது வந்து எந்த விஜய்னு எல்லாருக்குமே தெரியும். அவ்வளோ பெரிய ரீச். ப்ளஸ் வந்து அதற்காக சும்மா உட்காரல, நெட்வொர்க்கிங் பண்ணார். அவர் வந்து பூத் ஏஜென்ட் உட்பட எல்லாமே பண்ணார். தமிழ்நாட்டை 4வது பெரிய கட்சியாக அவர் வந்து இருந்தார். பூத் ஏஜென்ட்கள் தமிழ்நாடு முழுக்க போறல. அதிமுக திமுக தவிர பாஜக மட்டும் போட்டிருந்துச்சு. இவரும் போட்டார். 2 இடங்களில் நாமளே பார்த்தோம், மாநாடே நடத்தினார் பூத் ஏஜென்ட். அந்த அளவுக்கு பண்ணார். 3வது வந்து யாராவது ஆட்கள் வந்தால் சேர்க்காம இல்லை, எல்லாத்தையும் தொடுத்து உள்ளே போட்டார். திரு செங்கோட்டையனாக இருக்கட்டும், ஜே ஸ்ரீபிரபா இருக்கட்டும், பிறர்களாக இருக்கட்டும், எல்லாத்தையும் உள்ளே போட்டு வாங்க. வேட்பாளர் அறிவிக்கிறதுக்கு முத நாள் ஒருத்தர் வர்றார், அவரையும் தூக்கி உள்ள போட்டார். ஒன்றும் கவலைப்படவே இல்லை. கூப்பா கிருஷ்ணனா இவர் பழகட்சி மாறினாரு, தூசி மோனா இவர் அங்கேருந்து வந்தாரு, விஎஸ் பாபுவா வேணுமா வேண்டாம் அதெல்லாம் யோசிக்க, எல்லாத்தையும் உள்ள போட்டு எல்லாத்தையும். அப்போ அவங்க ஒரு வெயிட்டேஜ் ஏற்றுனாங்க, நான் ஜெயிக்கணும் நான் ஜெயிக்கணும். அப்போ எல்லாரும் சேர்ந்து பிளப் பண்ணி ஆட்டும் போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்துருச்சு. ப்ளஸ் அதிமுக திமுகவுக்கு தொண்டர்கள் வந்து ஒரு சோர்வடைஞ்ச நிலையில் ரொம்ப காலமாக இருக்கிறாங்க. அவங்க சோர்வடைய எனக்கு பல காரணம். ஏன்னா அவங்களுக்கு வந்து அவர்கள் நினைப்பது நடக்கல, அவங்க தலைமை நினைக்கிறது நடந்துகிட்டே இருக்கு. அதனால அவங்களுக்கு ஒவ்வொருத்தரையும் காசு கொடுத்து கூப்பிட்டு யார தொண்டர்களை நீங்க என்ன யோசிச்சு பாருங்க. தொண்டர்களை நீங்க என்னைக்கு நீங்க வண்டி ஏற்றி வந்து பிரியாணியும் குவார்டர், அப்போ வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கணும். அப்போ அவர்களாக வரல, நாம வர வைக்க வேண்டியிருக்குன்னு. விஜய்க்கு எப்படி ரிவர்ஸ் நடந்துச்சு. அவங்க வந்து வண்டி செலவை தவிர வேற எந்த செலவும் பண்ணல. 4-5 வரைக்கும் எந்த கூட்டத்துக்குமே எங்கேயுமே. ஈரோட்டுக்கு மட்டும் கொஞ்சம் செலவு பண்ணாங்க, அதுவும் ஒரு ஆர்கனைசிங் மீட்டிங்காக பண்ணாங்க. ஒரு பிரியாணி குவார்டர் கொடுத்து கூப்பிட இல்லை, அது அவர்களாக வந்தாங்க. அப்போ அந்த எழுச்சிக்கு அங்கே தான் இருக்கு. நான் என்னுடைய கட்சிக்காரருக்கே நான் குவார்டர் பிரியாணி கொடுத்து கூப்பிட வேண்டியிருக்குது. நீங்க இவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக வராமல் அந்த எழுச்சி வந்து போய் நிற்குது. அவர்கள் வந்து களப்பணி ஆற்றினார்கள். விஜயுடைய வாக்காளர்கள் எல்லாருமே நான் ஓட்டு போடுறேன்னு நிற்கல, நீ ஓட்டு போடுன்னு எல்லாரும் சண்டை போட்டாங்க. அப்போ அது வந்து பப்ளிசைஸ் ஆகுது, அது வந்து மாசா ரீச் பண்ணுது. ஏடிஎம்கேக்கு டிஎம்கேக்கு ஓட்டு போட்ட யாருமே நானே யாருக்கு ஓட்டு போடுறேன்னு சொல்லல, நான் டிஎம்கே ஓட்டு போடுறேன் யார்கிட்ட சொல்ல, அதெல்லாம் கேட்கக்கூடாது சார் அப்படின்னு பேசாம இருக்கேன். டிவி கேக்கு ஓட்டு போடுறவங்க வித் ஆல் ப்ரைடு சொன்னாங்க. அவங்க போட்டது மட்டும் 4 பேர் கேட்டு போடு, இன்ஸ்டாகிராம்ல சோஷியல் மீடியால போட்டாங்க, போடுன்னு சொன்னாங்க. நீங்க போட்டது வந்து எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு. எலெக்ஷன் முன்னாடி நம்ம என்ன பார்க்கணும், வீட்டில் சண்டை போட்டாங்க, ஆஃபீஸில் சண்டை போட்டாங்க அப்படின்னு ஊர்புறம். அப்போ வந்து அவங்க வந்து தொடர்ந்து கேம்பெயின் வந்து ரொம்ப டீப்பாக நடக்குது. அது ரொம்ப அதிமுக திமுகவுடைய வாக்காளர்கள் யாருக்குமே கேம்பெயின் பண்ணல, கட்சி தலைவர்கள் மட்டும்தான் பண்ணிக்கிட்டாங்க. திமுக அதிமுகவின் முக்கிய முகங்கள் தலைவர்கள் எல்லாரும் பிரச்சாரத்திற்கு தெரு தெருவாக வீடு வீடாக ஒவ்வொரு மாவட்டமாக ஒரு நாளும் கேப் விடாம பிரச்சாரம் பண்றாங்க. ஆனா தாவேக்கா அப்படியான ஒரு பிரச்சாரத்தை விஜய் அடுத்த பாயிண்ட் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது, இன்றைக்கு வந்து அந்த பிரச்சார யுக்திகளே காலாவதி ஆயிடுச்சு. கம்ப்ளீட்டா இதெல்லாமே வந்து பழைய விஷயங்கள் ஆயிப்போச்சு. இப்போ அது இல்லை.
ஏன் அப்படின்னா எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் அண்ணாவும் கலைஞர்லாம் இருந்த காலத்தில் அவர்களை பார்க்கறதுக்கு ஆள் வருவாங்க. அப்போ வந்து 10 மணிக்கு வந்து முடிக்கணுங்கிற கணக்கும் கிடையாது இரவில். மறுநாள் காலைல 4 மணிக்கு வந்தாங்க, 5 மணிக்கெலாம் வந்தாலும் பார்ப்போம். அவர்கள் வந்து ஒரே பேட்டரை திரும்ப பேசினா யாரும் நினைச்சதில்லை. எங்கள் ஊரில் பேசினாங்க, ஏன்னா ரேடியோ தவிர அன்றைக்கி வாய்ப்பு கிடையாது. மறுநாள் தான் பேப்பரில் வரும், அதுக்குள்ளே வேறு விஷயங்கள் போட்டுகிட்டே இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து டிஜிட்டல் புரட்சி, சோசியல் மீடியா இருக்கிற யுகம். திரு விஜய் அவர்கள் வீட்டுக்குள்ள ஒரு வீடியோ போட்டார். எங்க கரூர் சம்பவத்தை பற்றி 4 நாள் கழிச்சு போட்டார். அதை பார்க்காதவர் யாரு? யாருமே. அவர் வந்து நேரா வந்து மக்கள்கிட்ட சொன்னாரா? அவர் வந்து தீவுத்திடல வந்து ஒரு மீட்டிங் போட்டு மக்களே நான் என்ன நினைச்சு விளக்கம் சொன்னார்? இல்ல, ஒரு மொபைலை வச்சு வீடியோ எடுக்க ரெக்கார்ட் பண்ணாரு, போட்டாரு, முடிஞ்சு வச்சு எல்லாரும் பார்த்தாச்சு. அப்ப எல்லாரும் ஊடகங்கள் கொண்டு வச்சு, அப்ப டிஜிட்டல் புரட்சி, சோசியல் மீடியா இருக்கிற எல்லாரும் வீட்லயே வந்துருச்சு. நம்ம ஊர்லாம் 99% மொபைல் இருக்கு. அதுவும் எல்லாமே ஸ்மார்ட் போனா இருக்கு. ரொம்ப ரொம்ப ரேரா தான் அந்த ஊருக்கு அவங்கள வந்து நீங்க காட்டினா பாத்துக்கிட போறாங்க. அப்ப எல்லார்ட்டையும் ரீச் ஆயிட்ட ஒரு விஷயத்துல நீங்க வந்து 234 தொகுதிக்கு போகணும், ஒரு இன்டர்வியூ கொடுக்கல, ஒரு பிரஸ் மீட் நடத்தாம ஒரு முதல் 4வது பாயிண்ட், நேரடியா ரீச் இருக்கக்கூடிய யாருக்குமே இது தேவையில்லை. நான் இது பலமுறை சொல்லியிருக்கேன். நீங்க வந்து விஜய் வந்து முதல் மனிதர் அல்ல இந்த வெற்றியை பெறக்கூடிய. இந்த மாதிரி நரேந்திர மோடி என்னைக்கு பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு, எம்ஜிஆர் என்னைக்கு பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு, ஜெயலலிதா என்னைக்கு பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு, டெய்லி 2 வேளை பிரஸ் மீட் கொடுத்த கருணாநிதி எப்படி எம்ஜிஆர் ஊரோட வர முடியலையே. அவ பிரஸ் மீட், ஊடகங்கள் தங்களை தாங்களே ஆட்சியை தக்க வைக்கக்கூடிய ஆட்கள், ஆட்சியை உருவாக்குறார்கள் மாய பிம்பத்தில் இருக்காங்க. அது உண்மை இல்லை. நான் ஊடகவியலாளர் 100 முறை சொல்லியிருக்கேன். மீடியாவால ஆம்பிளிஃபை பண்ண முடியும், மீடியாவால ஆட்சி அமைக்கதோ ஆட்சியை கலைக்கவோ முடியாது. ஜெயலலிதாவுக்கு எதிராக அவ்வளவு மீடியா இருந்துச்சு, ஸ்டாலினுக்கு ஆதரவாக அவ்வளவு மீடியா இருந்துச்சு. என்னாச்சு? அது இல்லை. நீங்க மீடியா, அதாவது வயா மீடியா போக வேண்டிய அவசியம் இல்லை. ஜெயலலிதாவை தெரியாது தமிழ்நாட்டில் யாரு, எம்ஜிஆர் தெரியாது யாரு, அதே தான் விஜய்க்கும். அவர் தமிழ்நாடு முழுக்க தெரிந்த முகம். நரேந்திர மோடிக்கு தான். நரேந்திர மோடிக்கு எதிராக ஊடகங்கள் இருந்தன, ஆங்கில ஊடகங்கள் அவ்வளவு பேசுச்சு. ஆட்சி வந்தப்பறம் இப்ப மாத்தி பேசுங்கிற வேற விஷயம். 2014 வரைக்கும் அவர் வந்து ரவுண்டு கட்டி அடிச்சாங்க ஒரு சப்போர்ட்ல. ஆனா டைரக்ட் கனெக்ட் வந்துருச்சு. எம்ஜிஆர் வந்து ஒரு மாவட்டத்தில், மதுரை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டத்தில் வந்து எம்ஜிஆர் முதல் முறையாக வரும்போது இந்த மாதிரி ஒரு அறிமுக கூட்டத்தில் பேசுறாரு. அண்ணா நீங்க வந்து எல்லாரும் டிஎம்கேல இருந்து வந்தவங்க தானே, ஆனால் நீங்கள் வந்து மாவட்ட செயலாளர் கூட்டத்தை போட மாட்டீங்க, பொதுக்குழு செயற்குழு யோசிக்கிறீங்க, நீங்கள் கொஞ்சம் அப்படியே டிஸ்கஷன் பண்ணால் தானே ஒன்று வரும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு மாவட்டத்திட்ட. ஓ மூலமாக நான் மக்களை சென்றடையில, நான் மக்களை என்ன சென்றடிச்சிட்டேன், நான் சொன்னதை கொண்டு போய் சேர்க்கறது தான் ஒன்று வச்சிருக்கேன். நீ சொன்னா தான் மக்களுக்கு எம்ஜிஆர் தெரியுங்கிறது கிடையாது, என் மக்களுக்கு நேரடியாக தெரியும். இதுதான் பாயிண்ட். அது எம்ஜிஆர் காலத்திலேயே சோசியல் மீடியா இல்லாத காலம் மக்கள்கிட்ட போறதுக்காக சொல்ல, ஆனால் மக்களின் கேள்விகளை, அவர் மேல இருக்கக்கூடிய விமர்சனங்களை எதிர்கொண்டு அதற்கான பதில் அவர் என்ன சொல்ல, மக்கள் கேள்விகளே வைக்கலன்றேன். நான் தான் விஜய்க்கு லக்கு அவ்வளோ ஃபேவர் பண்ணுச்சு. நீங்க கரூர் சம்பவத்தை கொஞ்சம் கற்பனை மாத்தி பாருங்க, உங்களுக்கு தெரியும் அந்த சீரியஸ்னஸ். கரூர் சம்பவம் அதிமுக கூட நடந்தா, பாஜக கூட நடந்தா என்ன ஆயிருக்கும் யோசிங்க. இன்டர்நேஷனல் நியூஸா இருக்கும் பாஜக கூட நடந்துச்சுன்னா, நேஷனல் நியூஸா இருக்கும் அதிமுக நடந்துச்சுன்னா. இங்க வந்து திரு விஜய் மேல சிம்பத்தி தான் வந்துச்சு. இதுதான் நேரம் நல்லா இருந்தா என்ன நடக்குங்கிறதுக்கான உதாரணம். அவர்கள் மேல யாரும் பழி போடவே இல்லை. நீங்க மகாமாவன் குளத்தில் நடந்த போது ஜெயலலிதா மீது எவ்வளவு விமர்சனம் வைக்கப்பட்டது. காரணம் நேரமா? அதுல திடமா நம்புறேன், திடமான திரு விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய நல்ல நேரம் தான். அவர்களுக்கு ஒட்டுமொத்தமாக இவ்வளவு பெரிய அதிர்ச்சி யாராலும் எதிர்பார்க்க முடியாத. எங்க ஊர்ல 2031 விஜய் வெல்வதற்கு வாய்ப்பு இருக்குன்னு பலரும் சொன்னாங்க, நீங்களே பல இடங்கள். அதுல குழப்பமே இல்லை. எதிர்கால அரசியல் அவரை நோக்கி நகரலாம். இந்த தேர்தல் நடக்கிறதுக்கான அது ஜோசியர்கள் சொல்றாங்க, வாக்கு பதிவு அன்னைக்கு அவருக்கு நேரம் நல்லா இருந்துச்சு, இனிமே அப்படி இல்லைன்றாங்க. அடுத்த பாயிண்ட், அதனால தான் பெரும்பான்மை கிடைக்கலன்றாங்க. இனிமே கருத்து கணிப்புகள்லாம் போடக்கூடாது போல, கணிப்பு தான் போடணும் போல. அதையும் போட்டாங்க. அது உண்மைங்க. அது நீங்க ஜோதிடம் என்பது ஒரு அறிவியல், அது ஒரு கணிதம். இந்த ரெண்டையும் கணிக்க தெரிந்தவர்கள் சரியான ஆட்களான்னு பார்த்தோம். புரியுது. செஃபாலஜியும் ஒரு கணக்கு தான், மேத்ஸ் பிளஸ் சயின்ஸ். அதுல ஒன்றும் குழப்பம் இல்லை. அதே தான் வந்து அஸ்ட்ராலஜி, மேத்ஸ் பிளஸ் சயின்ஸ். அதை கணிக்கக்கூடிய நாம கெட்டிக்காரராக தான் ஆகணும். எனக்கு வந்து அதில் 100% நம்பிக்கை இருக்கு, அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. அந்த ஜோசியர் சரியான ஆளா இல்லையாங்கிறது உங்களுக்கு பாரு. டாக்டர் பார்க்குறோம்ல, மெடிசின் சரி, டாக்டர் வந்து சரியான பார்க்கணும், அது வேற விஷயம். அது போல அஸ்ட்ராலஜி ரொம்ப சரி, அதில் குழப்பம் இல்லை. இப்போ ஏப்ரல் 23 அவருக்கு வந்து உத்தமமான நாளாக இருந்திருக்கு. அடிச்சு நொறுக்கி போட்டு வந்து எல்லாமே வந்து அது திருவிழா மாதிரி போய் போட்டு விட்டாங்க. எந்த குழப்பம் நீங்க சொன்ன மாதிரி யாருக்குமே வந்து காசு கொடுக்கல, வைக்கல போல. காசு 200 தொகுதிக்காவது திமுக கொடுத்துருக்கும், 200 தொகுதிக்காவது அதிமுக கொடுத்துருக்கும். ஆனா இவர் 30 தொகுதிக்கு மேல கொடுத்துருக்க வாய்ப்பே இல்லை. யாரோ ஒரு கூப்பகிருஷ்ணன் கொடுத்துருக்கலாம், யாராவது இவங்க கட்சியில் யாராவது வந்து பாபு கொடுத்துருக்கலாம், அந்த மாதிரி ஏதோ கொஞ்சம் செங்கோட்டை யாரோ ஒரு 30-35 பேர் கொடுத்துருக்கலாம். அப்ப மிச்சம் எப்படி வந்தாங்க? அப்ப காசு கொடுத்தா வெற்றி பெற முடியும், காலி அது இல்ல. அது வந்து நான் பலமுறை சொல்லிட்டு வந்திருக்கேன். திரு விஜயகாந்த் வந்த இந்த பிரேக் பண்ணிட்டாரு, இதை நம்பிக்கிட்டு இருந்தாங்க. நான் இப்படி ஊடக சாதி பார்த்து வேட்பாளர்கள் அதுவும் கிடையாது. நான் இதை விஜய் வெற்றி பெற்றுட்டாரு, பாண்டே மாத்திரா நீங்க நினைச்சிடாதீங்க. நான் பழைய ரெக்கார்டு கூட உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். இவர் ஏன் திருச்சி கிழக்குல நிக்கிறாரு, பெரம்பூர்ல நிக்கிறாருலாம் கேட்டீங்கல்ல? நான் வரேன். அங்க பாரு, நான் வந்து திரு விஜயகாந்த் அவர்கள் வந்த பிறகு
பணம் ஒரு மேட்ரு இல்லை, நான் பலமுறை சொல்லியிருக்கேன். ஏன்னா விஜயகாந்த் தான் முதல்ல இதை உடைக்கிறார். முன்னாடி எப்படி இருந்துச்சு, 2005க்கு முன்னாடி வரைக்கும் இருந்துச்சு. 2006 தேர்தல் அவர் வந்த உடனே எல்லார்ட்டையும் காசு வாங்கிட்டு எனக்கு ஓட்டு போடுறாரு, நல்லா இருக்கேன்னு நினைச்சாங்க. அது காலகாலமாக நடந்துட்டு இருக்கு. 2016 ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தாங்க, திமுக காசு கொடுக்கலையா? 2021 திமுக ஆட்சிக்கு வந்துச்சு, ஏடிஎம்கே காசு கொடுக்கலையா? அப்ப மக்கள் ரெண்டு பேர்த்தையுமே காசு வாங்கிட்டு அவங்களுக்கு யாருக்கு பிடிக்கும் இதுதான் சொல்றேன். அப்ப இனிமே காசு கொடுக்காம போற பழக்கம் வரணும்ன்ற. ஸோ மக்கள் காசு வாங்கிட்டு ஓட்டு போடுவாங்கன்னு நான் கொடுப்பேன், காசு வாங்கிட்டு அவங்களுக்கு பிடிச்சவங்க போடுவாங்க, நான் ஏன் ஓட்டு போட்டு நான் ஏன் காசு கொடுக்கணும்? இது முக்கியமான விஷயம். ரெண்டாவது ஜாதி, நீங்க புரிஞ்சு இந்த ஜாதி திரும்ப தப்புனா நிறைய பேர் வந்து இந்த வண்ணார் என்ன பண்ணாரு, நாவிதர் என்ன பண்ணாரு, ஒட்டர் என்ன பண்ணாரு, கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அதுல 2024 புரியிருக்கா உதாரணம், 2024 கவுண்டராஜ் சமுதாயத்தை சேர்ந்த திரு அண்ணாமலை வந்து கோயம்புத்தூர்ல நிற்கிறார். அவரோட ஒரு பாப்புலரான ஒரு ஃபிகர் பார்க்க போறீங்களா, அக்ரெசிவான ஃபிகர், ஏன் தோத்தாரு? இன்னொரு கவுண்டர் ஜெயிச்சார். அப்ப கவுண்டராவே இருந்தாலும் அவங்க வேற ஒரு சீட்டையும் சேர்த்து பார்க்குறாங்க. அது ஒரு கிரைட்டீரியா கிடையாது, தட் மைட் பி ஒன் ஆஃப் த கிரைட்டீரியா. அதனால புரிஞ்சுங்க. அதனால தான் திருச்சி கிழக்கு தேர்ந்தெடுத்தார், அதனால தான் பெரம்பூர் தேர்ந்தெடுத்தார். ஆனா அவர் கிறிஸ்டியன்கிறனால அங்க தேர்ந்தெடுக்கப்படல. கிறிஸ்டியன், விஜய், மைனாரிட்டிக்கான எல்லா ஓட்டு இருக்கு, டிஎம்கே பிடிக்கல, ஏடிஎம்கே பிடிக்கல, சினிமா ஸ்டார், இப்படி எல்லாம் சேர்ந்து ஒரு ஃபேக்டர், அதுவும் எல்லாம் சேர்ந்தது. அது ஒரு ஃபேக்டரே கிடையாதுன்ற நான். நீங்க வந்து காசு கொடுத்து ஜெயிக்க முடியுங்கிற கணக்கே கிடையாதுன்ற. அது நீங்க ட்ரை பண்ணி திருச்சி கிழக்க ஏன் சூஸ் பண்ணாரு அப்படின்னு நீங்க கேட்டீங்க. அதான் சொல்லுங்க. வாணியம்பாடியில முஸ்லீம் அணிப்பாட்டி இருக்காரு, மயிலாப்பூர்ல பிராமின் அணிப்பாட்டி இருக்காரு, ஸ்ரீரங்கத்துல பிராமின் அணிப்பாட்டி இருக்கு. ஆமான்ற அந்த ஸ்ரீரங்கத்திலே 4 பிராமின். உங்களுக்கு அதுக்காக தான் திரு அண்ணாமலை உதாரணம் சொன்னேன். அண்ணாமலையோட ஸ்ட்ராங்கான கவுண்டர் நீங்க பார்க்கணும், அந்த சமுதாயத்துடைய பெரிய கௌரவமா பார்க்க போறார். அங்க வேற ஒருத்தர் இருந்தாங்க. இன்னொரு உதாரணம் உங்களுக்கு சொன்னேன். 2021 சட்டமன்ற தேர்தலில் விழுப்புரத்துல திரு சிவி சண்முகம் தோற்கிறார். அவர் வன்னியர், பாமகவோட கூட்டணி இருக்குது, உள் ஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க, 10.5 கொடுத்துருக்காங்க, உள் ஒதுக்கீடு கொடுத்துட்டாங்க. அவர் ஏன் தோத்தாரு? அப்ப வன்னியருடைய கோட்டையில, வன்னியருடைய கட்சி கூட்டணியில 10.5 இடஒதுக்கீடு கொடுத்தபோது ஏன் தோத்தாரு? அப்போ ஜெயிக்கணும்ல, ஜாதி காட்டணும்ல. அது நீ ஜாதி கிடையாது, புரிஞ்சுக்கோங்க. மக்கள் அதை பார்க்கல. அது ஒரு கிரேட் நீங்க சொல்லிக்கலாம். ஜாதியும் இருந்து, பணமும் இருந்து, ஸ்டார் வேல்யூம் இருந்து, நல்ல மனிதராகவும் இருந்து, நல்ல முதலமைச்சர் கேண்டடாகவும் இருந்து, இப்படி எல்லாமே சேர்ந்தா தான் வந்து நான் வந்து இந்த ஜாதி தானே அப்படின்னா பக்கத்துல இருக்கிற அந்த ஜாதி தானே, அது எப்படி போடுவோம்? சரி, நான் பணம் கொடுத்தேன், அத விஜய் அவர்கள் உடைச்சிருக்கிறாரு. அப்படி ஒரு எப்பயுமே உடைச்சிருக்காங்க. அதான் சொன்னேன், திரு விஜய் அவர்கள் வந்தனால நான் சொல்லல. இதுக்கு முன்னாடி இதே கருத்தை நான் சொல்லியிருக்கேன். இது புது கருத்துல, முதல் கருத்துல திரு விஜய் அவர்கள் வந்து இந்த விஷயத்துல உடைச்சாருன்னு சொல்லல. விஜய் அவர் வந்தனால உங்களுக்கு நான் வெளிச்சம் போட்டு காட்டுகிறேன். இதற்கு முன்னாடி இது நடந்திருக்கு, நான் பலமுறை சொல்லிருக்கேன். விஜய் அவர்கள் 2024 வந்தாரா? விஜய் 2021 வந்தாரு. நான் தான் சிவி சண்முகம் 2021 உதாரணம் சொன்னேன், அண்ணாமலை 2024 உதாரணம் சொன்னேன். இங்கொன்னுமா நடக்கும் சார். 50 உதாரணம் சொல்றேங்க. அதுதாங்க சொல்ல வரேன். ஒரு சமூகம் இருக்கா, ஒருத்தர் ஜெயிக்கலங்க. அதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க தனித்தொகுதியில பூரா எல்லாருமே ஒரே ஜாதி தானங்க. ஏன் நீங்க புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க? தனித்தொகுதியில எல்லாம் ஒரு ஜாதி தானே. அப்ப எப்படி போட்டு போறாங்க? யார் ஒருத்தர் ஜெயிக்கிறாரு? இல்ல பட்டியல சேர்ந்து எல்லாரும் ஜெயிக்கணும்ல. ஆனா காசு கொடுத்தா வெற்றி பெற முடியாது அப்படிங்கிற விஷயத்தை உடைச்சிருக்காருன்னு அதையாவது அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? இதுவுமே ஏற்கனவே உள்ளதுன்னு சொல்றேன். ஏற்கனவே உள்ளதுன்னு சொல்றேன். இல்ல, ஏற்கனவே உள்ளதுதான். ஆனா அதன் மூலமாக வெற்றி அவங்கள்ட்டே இருந்திருக்கு. இப்ப காசு இல்ல, அவங்கள்ட்ட இல்ல. நான் தான் சொன்னேன் 2021 ஏடிஎம்கே காசு கொடுத்தா கொடுக்கலையா? கொடுத்தாங்க சார். அது ரெண்டு பேர்ல ஒருத்தங்களை தானே சூஸ் பண்றாங்க. ரெண்டு பேரும் காசு சீமானவர்களை சூஸ் பண்ணலையா? இல்லங்க, நீங்க புரிஞ்சுக்கங்க. 2021 திமுக காசு கொடுத்துச்சு, வாங்கிட்டாங்க. அதிமுக காசு கொடுத்து வாங்கிட்டாங்க. திமுக ஏன் போட்டாங்கன்ற நானு. அப்ப ரெண்டு பேரும் காசு கொடுத்த கூட காசு கொடுத்த கணக்கா? காசு வந்து அவர்கள் வாங்கிக்கிறாங்க, ஜாதி அவங்க பாக்குறாங்க. ஜாதிக்காக ஓட்டு போடுறது இல்ல, காசுக்காக ஓட்டு போடுறது. நீங்க நயினார் நாகேந்திரன் சாத்தூர்ல தோக்குறார். முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்த தேசிய கட்சியுடைய மாநில தலைவர். இன்னொரு சமுதாயத்துல வந்து திரும்ப சசிகலா ஒரு ஆள் போறாரு, எஸ் ராஜன். அவர் ஒரு 15,000 ஓட்டு வாங்கி போயிட்டார். அப்ப என்ன ஜாதி? அப்ப ஜாதி இவருக்கு பண்ணிருக்கா, அவருக்கு பண்ணிருக்கா? புரிஞ்சுக்கங்க. அவங்க பல காரணங்களுக்காக ஓட்டு போடுறாங்க, இது ஒரே காரணத்துக்காக இல்ல. இப்போ இன்னொரு முக்கியமான விஷயமும் நீங்க பேசுனது, எப்படி சார் ஓட்டு போடுவாங்க? அங்க வந்துட்டு விஜய் அவர்கள் தெரியும், கோபிச்செட்டிப்பாளையத்தில் செங்கோட்டையன் அவர்கள் தெரியும், ஆதவர்ஜுனாவை தெரியும், வேற ஏதாவது முகங்களா அப்படியே யாருமே இல்லைன்ட்டு. ஆனா இங்க நீங்க சொன்ன மாதிரி யாருன்னே தெரியாத பலரையும். திரு சீமானுடைய கட்சியில் ஏதாவது 3வது முகம் சொல்லுங்க. நேற்று வரைக்கும் 35 லட்சம் ஓட்டு வாங்கியிருந்தார்ல, அது வந்து மாற்றத்துக்கான ஓட்டு. அங்க சீமான் தான் ஓட்டு. சீமான் தனி மனிதர் தான். அங்க இன்னொரு அவருடைய மைனஸ் பாயிண்ட் அமைப்பு ரீதியா பலப்படுத்த. அதனால பலமுறை சொல்லிருக்கேன், இப்ப சொல்லல. அமைப்பு ரீதியா பலப்படுத்தவே இல்லை. அவருக்கு அடுத்து இன்னொரு ஆள் சொல்ல முடியல. நீங்க ரொம்ப காலம் கழிச்சு இப்ப நீங்க சொன்னா ஒரு இடும்பாவன கார்த்தி சொல்லலாம், ஒரு சாட்டை திருமணம் சொல்லலாம். அதுக்கப்புறம் 3வது பேர் நீங்க தேட வேண்டியிருக்கும். ஒரு 10 வருஷமா ஓடிட்டு இருக்கக்கூடிய கட்சியில 3வது பேர் சொல்ல முடியல. இருந்த 4 பேர் வெளியே போயிட்டாங்க. அப்ப என்ன கணக்கு? அது அமைப்பு ரீதியா பலப்படுத்தானே, அந்த பிரச்சனை கிடையாது. அப்ப 234 தொகுதியில கேண்டிடேட் போட்டாரு. இன்னைக்கு வந்து பாஜகவுக்கும் காங்கிரஸுக்கும் என்ன ஓட்டு வாங்கியிருக்காரு வீழ்ந்த பிறகும் கூட.
அவ்வளவு பெரிய அகில இந்திய கட்சி ஆளுங்கட்சி பாஜக கிணையா, அகில இந்திய முன்னாடி ஆண்ட கட்சி காங்கிரஸ் கிணையா ஓட்டு வாங்கி 4% ஓட்டு வாங்கியிருக்காரு, வீழ்ந்துட்டாரு, குறைஞ்சிருக்காரு, இல்லைன்னு சொல்லி. ஆனா எப்படி 4% ஓட்டு வாங்கினாரு? அப்ப அவங்க மக்களுக்கு வந்து விஜய் அவருக்கு ஓட்டு. நான் பலமுறை சொல்லியிருக்கேன், லோக்கல் கேண்டிடேட் மக்கள் பார்க்க மாட்டாங்க, யார் முதலமைச்சருங்கிற பார்ப்பாங்க. நம்ம வந்து ஜனநாயகம் வந்து கான்ஸ்டிடியூஷன்ல ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர் சேர்ந்து சட்டமன்ற குழு தலைவர் தேர்ந்தெடுப்பாலும் இருக்கு. ஆனா நம்ம அப்படி ஓட்டு போடல, பேசுனீங்க, அதனால கேக்குறேன். அப்படி இல்லன்னு நான் சொல்ல வரேன், அப்படி இல்லன்னு சொல்ல வரேன். இது விஜய்க்கான ஓட்டு இல்ல. இப்ப அடிச்சிருக்கிறது விஜய் ஆதரவாலையா திமுக எதிர்ப்பாலையா? திமுக எதிர்ப்பாலை, திராவிட கட்சிகளுடைய எதிர்ப்பாலை. அதிமுக கிட்டத்தட்ட 83 இடங்கள்ல 3வது இடத்துக்கு போயிருக்கு. ஆமா, அவங்க வந்து 2024 போயிருந்தாங்கல்ல, 2024 போயிருந்தாங்கல்ல. அப்ப கூட்டணியில பாஜக இல்ல, ஒரு வலிமையான அலையன்ஸ் இல்ல. இப்ப வலிமையான அலையன்ஸ் இருக்கு, அதனால அதிமுக நீங்க மாத்தி ஒரு முடிவெடுக்கும் போது என்ன ஆகுறதுக்கு ஒரு கணக்கு, உங்களுடைய ரிலையபிலிட்டி, இன்டெகிரிட்டி கேள்விக்குள்ளாகும். இவ்வளவுதான். 2021 சேர்ந்துருந்தீங்க, 24 பிரிஞ்சுட்டீங்க, 26 சேர்ந்துட்டீங்க. மக்கள் நினைக்கிறேன் ரிலையபிலிட்டி நம்ப மாட்டேன்றாங்க. ரெண்டாவது முக்கியமான பிரச்சனை, அதிமுகல திரு எடப்பாடி பழனிசாமிக்கு தவிர வேற யார் பிரச்சாரம் பண்ண சொல்லுங்க? பாஜகவில் பாதி பேர் பண்ணாங்க, அவர்கள் பூரா ஹிந்தியில் பேசினாங்க. டெல்லி முதலமைச்சர் வந்தாங்க, மத்திய பிரதேச முதலமைச்சர் வந்தாங்க, ராஜ்நாத் சிங் வந்தாங்க, ஏன்னா டெல்லியில் ஹிந்தியில் பேசினாங்க. பிரதமர் மோடிக்கு ஒரு கரிஷ்மா இருக்குன்னு வச்சுக்கோங்க, அத்வானிகிட்ட அமித்ஷாட்ட வந்து ஒரு ஈர்ப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க, மற்றவங்கள்ட்ட. அப்போ சரி, இது வந்து பாஜக அவங்க ஏதோ ட்ரை பண்ணாங்க, வந்தாங்க, ஒரு 4% ஓட்டு வாங்கினாங்க. அதிமுக யார் இருக்கா சொல்லுங்க? யாருமே கொண்டு வரல, இல்லை அவங்க தொழில் நிப்பாட்டாங்க. அப்போ தலைவர்களை உருவாக்க வேண்டிய விஷயம். நான் வந்து ஏற்கனவே சொன்னேன், இந்த வார்த்தை இருக்கேன், பீலிவை சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பெய்கிற குரோட சேர்த்து இருக்கேன். ஒரு ஓட்டு தானே போனா போகுது, ஒரு ஓட்டு தானே போனா, அப்படி 10 ஓட்டு போயிருச்சுன்னா ஒரு ஓட்டுல நீங்க பெரிய கருப்பட்டு தோத்துருக்காரு. இன்னைக்கு அதிமுக இருந்து வெளியேற்றப்பட்டவர்களும் அதிமுக இருந்து வெளியேறுகளும் கிட்டத்தட்ட அத்தனை எம்எல்ஏ ஆயிட்டாங்க. திமுகலையோ தாவேக்காலையோ எங்கேயோ எம்எல்ஏ ஆயிட்டாங்க. அந்த 10 பேர் உள்ள இருந்துச்சுன்னா இந்த நம்பர் 65 ஆயிருக்கும்ல. திமுக வந்து கிட்டத்தட்ட இணையா இருந்திருக்கும்ல. திமுக ஒரு 10 குறைஞ்சு ஒரு பிளவும் இல்ல. எடப்பாடி ஒரு ஸ்ட்ராங்கா இருக்காங்க, அதிமுக ஸ்ட்ராங்கா இருக்குன்னு. ஆமாங்க, இன்னமும் நான் எனக்கு அதிமுக தானங்க 28%, அதுக்கு திமுக 3% தான் ஓட்டு டிஃபரன்ஸ். நான் இல்லன்னு சொல்லிட்டேன். நீங்க அதிமுக 3% ஓட்டு வாங்கியிருக்கா, 3% டிஃபரன்ஸ் தாங்க வாங்கியிருக்கு. திமுக விழுந்துச்சு, அதிமுக விழுந்துச்சு. நான் மாத்தி பேசுறவங்க கிடையாது, நீங்க கணக்கு கரெக்ட் பேசுங்க. திமுக இவ்வளவு கூட்டணி கூட கமலஹாசன் வந்துட்டாரா இல்லையா, கூட தேமுதிக வந்துருச்சா இல்லையா, அதுக்கப்புறம் எங்க தோக்குறீங்க? 1,32,00,000 வாக்கு மக்களுக்கு அதிமுக ஸ்ட்ராங்கா தான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? அது அடுத்த பாயிண்ட். சோ திமுக விழுந்தது போலவே அதிமுக விழுந்தது, அதை நீங்க புரிஞ்சுங்க. ஒன்லி 3%. இதுதான் 2026 21 டிஃபரன்ஸ், இதான் 2016 டிஃபரன்ஸ். இனிமே அப்ப அரசியல் களம் மும்முனை போட்டியா மாறும். அது அடுத்து பேசுறேன் நான். உங்களுக்கு முதல்ல அதிமுக திமுக தான் பேரிழப்பை சந்திச்சிருக்கு. அது நீங்க ஒரு 60 லட்சம் வாக்குகள் போயிருக்கு திமுக. அது என்ன கணக்கு? நீங்க ஆன்டி இன்கம்பன்சி இல்லைன்னு சொன்னீங்க, இத்தனை லட்சம் பேருக்கு நாங்க இத்தனை கோடி, நாங்க இப்ப பலனை நினைவிக்காத வீடே இல்லைன்னு சொன்னீங்க. ஒண்ணுமே இல்லை, 1,32,00,000 பேர் பெண்கள் மட்டும் வாங்க, அந்த ஓட்டு வாங்கலையே. ஆனா அதிமுக வந்து வெளியில இருந்துச்சு, நான் கொஞ்சம் கரிஷ்மா இல்ல, லீடர் இல்ல. அப்ப நீங்க இவ்வளவு செஞ்சு பிளஸ் தேமுதிக உள்ள வந்துச்சு, பிளஸ் கமலஹாசன் உள்ள வந்தார், அப்பெல்லாம் வந்து யாரும் வர முடியல. அப்ப அதிமுக அப்படி கிடையாது. அவங்க வந்து அவர் ஏற்கனவே 4 பேர் தான் இருந்தாங்க. அதிமுக, அம்மா மக்கள் முன்னணி, பாஜக, பாமக, வேற யாரும் சொல்ல முடியாது இருக்காங்க. மற்றெல்லாம் ரொம்ப குட்டி கட்சிகள். அப்ப அவங்க அங்க எவ்வளவு பெரிய கட்சிகள் இருந்துச்சு? அப்ப யார் பெரிய தோல்வி, அதை நீங்க பார்க்கணும்ல. அதிமுக தோல்வி காட்டுங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா வந்து 2 பேருக்கு 3% டிஃபரன்ஸ், அதையும் யோசிக்க மாட்டேன்றீங்க. அந்த 2-3% வந்து 2021 இருந்துச்சு. அப்ப அவங்க 3வது இடம் 83 இடங்கள்லங்கும் போது அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா இருக்கு. நோ டவுட்டுங்க. வந்திருக்கிறது வேற ஒரு ஆளுங்க. நீங்க வந்து திமுகவுக்கும் அதிமுக போட்டியில அதிமுக அங்கே இருக்குது, புரியுங்களா? தாவேக்காவுக்கும் அதிமுக போட்டியில நீங்க 3வது போய் நிக்குது. தாவேக்கா திமுக எதிர்பார்க்கல, யார் எதிர்பார்த்தான்னு கேட்கிறேன் நான், புரியுங்களா? அடுத்து அதிமுக எதிர்காலம் வந்து கட்டாயமா ஒரு சேலஞ்சுக்குள்ளாகும். அதிமுகவை நேற்று வரைக்கும் முணுமுணுத்து கொண்டிருந்தவர்கள் உள்ள இனிமே அதிருப்தி குரலை எதிர்ப்பு குரலாக மாற்றுவாங்க. நாங்கள் சொன்னோம், நீங்கள் கேட்கல, அவரை விட்டீங்க இவரை விட்டீங்க, சசிகலாவால் 10 சீட்டு போச்சு, ஓபிஎஸ்ஸால் 8 சீட்டு போச்சு, இப்படி இவங்கள்ட்ட போச்சு அப்படின்னு 4-5 சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அவர் பதில் சொல்ல வேண்டிய கடமை அவருக்கு வரும். அதில் குழப்பம் இல்லை. அவர் வந்து நம்ம வந்து ஆல் இஸ் வெல்னு போக முடியாது. ஏன்னா 19 தோல்வியை எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க, ஆட்சியை தக்க வச்சுட்டாரு, அதிலேயே சமாளிச்சாச்சு. 21 தோல்வி புரிந்து கொள்ளக்கூடியது முதல் சட்டமன்ற தேர்தல் அவர் தலைமையில், அதனால ரைட் ஓகே. 24 தேர்தல் பாஜக கூடாதுன்னு சொன்னீங்க, அதனால போச்சு. பாஜக வந்துட்டாங்க இப்போ 26. இப்போ அதுவும் சரி பண்ணியாச்சு. இப்போ தோல்விக்கு என்ன காரணம்? அப்போ லீடர்ஷிப்பை அவங்க எல்லாம் சேலஞ்ச் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு பெரிய சேலஞ்ச் இருக்கு. அதிமுகல பல கேள்விகள் அவரை நோக்கி ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு முன்னாடி முணுமுணுப்பு இருந்துச்சு, முன்னாடி அமைதி இல்லை, முன்னாடி முணுமுணுப்பா இருந்துச்சு, இப்போ வந்து பகிரங்க குரலா மாறும். இப்போ இன்னொரு வாய்ப்பாவும் சொல்றது 108 இடங்கள் தான் வெற்றி பெற்றிருக்கிறாரு. இப்பயும் தாவேக்கா அதிமுக கூட்டணி சேர்ந்து அதை அடுத்து பிளான் நீங்க அந்த மும்முனை போட்டி வருமா அப்படின்னு 2 தேர்தலுக்குள்ள அந்த மும்முனை போட்டி திரும்ப இருமுனை போட்டியா மாறி, அந்த 2 முனை எது அது தெரியாது, அதான் காலம் தீர்மானிக்கும்.
இப்போ நம்ம தாவேக்கா நம்ம வந்து போன தேர்தல் வரைக்கும் நம்ம இப்போ யோசிக்கல. தாவேக்காவுக்கு பின்னாடி பாஜக இருக்க மாதிரி பின்னாடி எதிர்காலம் இருக்குதான் நினைச்சோம். இன்னைக்கு எதிர்காலம் வந்து நிற்க நம்ம தெரியல. அப்போ வந்து அது எப்படி ஆனால் மும்முனை போட்டியாக இப்போ இருக்குது. 2029 மும்முனை போட்டியாக இருக்கும். 31, 36க்கு பிறகு அது மும்முனை போட்டியாக இருக்காது. அது இருமுனை போட்டியாக மாறும். அப்படி தான் எப்பயுமே காலம் வந்திருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வர்சஸ் கம்யூனிஸ்ட்னு முதல்ல இருந்துச்சு. அப்புறம் காங்கிரஸ் வர்சஸ் திமுகன்னு இருந்துச்சு. அப்புறம் திமுக வர்சஸ் அதிமுகன்னு வந்துச்சு. இப்போ திமுக வர்சஸ் தாவேக்கான்னு இன்னைக்கு நிற்குது. நாளைக்கு வந்து என்னவா நிற்குது நம்ம பார்க்கணும். அப்போ ரெண்டா 3 பேர் வருவாங்க. அதில் ஒருத்தர் காலையே களத்துல யாரு அதிகமா எதிர்கொள்றாங்க, களத்துல யார் நிக்கிறாங்கிறத பொறுத்து யாரு சார் ஒரு தப்பு எப்பயுமே சமாளிச்சிடலாம் சார். தொடர் தப்பு எப்பயுமே சமாளிக்க முடியாது. அது தொடர் தப்பு யார் பண்ண போறாங்கிறது நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும். அவங்க வந்து திமுக பண்ணா திமுக கிளாஸ், அதிமுக பண்ணா அதிமுக கிளாஸ். அவங்க வந்து மைனாரிட்டி இம்பீச்மெண்ட் பண்ணிட்டேன், நான் வந்து காசை கொடுத்துட்டேன், நான் இப்போ சமாளிச்சு இப்படி பண்ண முடியாதுன்னு புரிஞ்சுக்கணும். அப்பாவை ஏன் தோற்கிறாரு நீ புரிஞ்சுக்கணும். ஸ்டாலின் ஏன் தோற்கிறார், மற்றவங்களாம் விட்டுட்டுருங்க. நீங்க 14 தொகுதி எப்படி போகுது மூர்த்தி, அதை தான் நீங்க சொல்றேன். அப்ப நீங்க துரைமுருகன் வேற ஒரு கணக்கு இருக்குன்னு புரிஞ்சுங்க. நம்ம வந்து காசு அதாவது 1000 ரூபாய் காசு வாங்கின பெண்கள் ஓட்டு போடலன்னு சொன்னோம். மைனாரிட்டிக்கு டிஎம்கே அலையன்ஸோட சப்போர்ட்டிவா ஒருத்தர் இருந்துட முடியுமா? யாராவது மறுக்க முடியுமா? அதை இது உங்களுடைய ஆட்சி 100 முறை சொன்னார்ல. காங்கிரஸா இருக்கட்டும், கம்யூனிஸ்டா இருக்கட்டும், மதிமுக இருக்கட்டும், விசிகா இருக்கட்டும், டிஎம்கே எல்லாருமே வந்து மைனாரிட்டிக்கு சப்போர்ட் பண்ணி தான் இருந்தாங்க. ஒட்டுமொத்த மைனாரிட்டி அங்க போயிட்டாங்க. என்ன கணக்கு? எப்படி சாத்தியமாச்சு? அப்ப இந்த பாலிடிக்ஸ் சரி வராது. நீங்க வந்து சப்கா சாத் சப்கா விகாஸ் அதுதான் கரெக்டா. நீங்க எல்லோரையும் விஜய் அவர்கள் தாவேக்கா ஒரு இன்னொரு திமுகன்னு தொடர்ந்து சொல்லிட்டே இருந்தீங்க. அப்ப அந்த இடத்துல ஒரு அது கொஞ்ச நாள் உங்களுக்கு தெரியும். பெரியார் கொள்கை தலைவரா வச்சு பாஜகவை கொள்கை எதிரியா முன்வைக்கிறனால மக்கள்கிட்ட இவ்வளவு ஆதரவு இருக்கு. அந்த சிறுபான்மையினர் வாக்குகள் அந்த பக்கம் போயிருக்கு. அதாவது சொன்னேன், பிளட் இஸ் திக்கர் தென் வாட்டர்னு நான் பலமுறை சொல்லியிருக்கேன். திமுக மைனாரிட்டிகளுடைய ஆதரவான கட்சி. ஜோசப் விஜயுடைய தாவேக்கா மைனாரிட்டிக்கான கட்சியே. அப்படிதான் அவங்க பாக்குறாங்க. புரியுதா? நம்ம நண்பர் தான், நம்ம ஆளு தான் அங்க இருக்கிறாரு. நீங்க ஜாதிக்கு பாக்குறது சொல்லுங்க. அப்ப நம்ம ஆளுன்னு வரும்போது அவங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ் வந்துருது. திமுக நமக்கு நல்ல கட்சி தான், வேண்டப்படாது. அதில் கூட நம்மால் நிற்கிறாள். இப்போ நீங்க ஒரு பேச்சு, நீங்க வந்து டிஎம்கே உடைய வாக்காளர், நீங்க டிஎம்கே ஓட்டு போட போறீங்க. உங்க மச்சான் வந்து ஏடிஎம்கே வந்து போட்டி போறாரு. உங்க மச்சான் போட்டி போறாரு. அப்ப நீங்க எனக்கு மச்சாங்க வீட்டில் ஒரு வேலை பார்க்குறேன். அப்ப நீங்க ஒரு ஓட்டு அங்க மாறிப்போம். எதுக்கு? நம்முடைய உறவினர். உங்களுடைய ஓட்டு ஒரு கட்சிக்கு, என்னுடைய உறவினரே நிக்கிறதுனால நான் வேற வழி இல்லை அப்படின்னு. அந்த மாதிரி தான். அப்ப இது வரைக்கும் திமுகவுடைய ஆதரவாக மைனாரிட்டி இருந்தாங்க. இப்போ ஒரு மைனாரிட்டியே அங்க வந்து நிற்கும் போது என்னுடைய ஆள் நிற்கிறாங்க. நீ பாருங்க, திரு ஜவாஹிருல்லாவோ, திரு தமிமுன் அன்சாரியோ, மற்ற கட்சிகளோ வந்து திரு விஜயோட இடத்த பெற முடியாது. அவர்களும் மைனாரிட்டி கட்சி தான். ஆனா அவங்க வந்து ஒரு இடத்துல சுருங்கிருந்தாங்க. வேற நாகப்பட்டினம் தொகுதி கொடுத்தா போதுன்னு நின்றுறாங்க. ஆனா இவர் பெரும்பான்மை மக்களுடைய ஆதரவு பெற்ற சிறுபான்மை தலைவராக இருக்கிறார். அப்போ 2 பக்கமும் அடிச்சு உள்ள விழுந்துருச்சு. அப்ப நீங்க ஒரு சமூகத்துக்கு, ஒரு ஜாதிக்கு, ஒரு மதத்துக்கு நீங்க வேலை பார்க்க முடியாது. அதுல எந்த குழப்பம்? அதுதான் திருப்பி இல்லை சார். இல்ல, பாஜக இங்க இப்பயும் படுதோல்வி அடைஞ்சிருக்கு, மண்ணை கவி இருக்கு, பெரியார் மண்ணுங்கிறத நிரூபிச்சிருக்காங்க. அப்படிங்கிற விஷயத்த தாவேக்கா வெற்றிலையும் விசிகா போன்ற கட்சிகள் வந்து பேசுறாங்க. தான் பேசுவாங்க. அவங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம். திருமாவளவன் வந்து அவருடைய மீசையில மண் ஓட்டலங்கிறாரு. 8 சீட்டு போட்டு 2 சீட் வாங்கியிருக்காரு. போன முறை கொடுத்தவங்க ஜெயிக்க முடியல. அதை சொல்ல மாட்டேன்ட்டாரு. எங்களுடைய நோக்கம் அவர்களை வரவிடாமல் தடுத்ததா இருந்தது. திரு சிதம்பரம் அப்படிதான் சொன்னார். குஜராத்ல வந்து அவங்க வந்து தோல்வி அடைஞ்சாங்க 4வது 5வது முறை. அப்போ சொன்னாங்க, போன முறை 150 இருந்துச்சு, இந்த முறை 140 தான் இருக்கு. பாஸ், ஆட்சி யாரோடது? எவ்வளவு? 2006 இவர் வந்து எந்த தேர்தல் அறிக்கையை வந்து கதாநாயகன் சொன்னா, அங்க வந்து மைனாரிட்டி ஆட்சி இருந்துச்சு. கடைசி வரைக்கும் 100 நம்பர். அதை சொல்லல அவர். குஜராத்ல வந்து போன முறை பெற்றோர் 4 சீட் கம்மி. அது மாதிரி திரு திருமாவளவன் வந்து நாங்க அதிமுக பாஜக வரவிடாம தடுத்தோம், அதுல நாங்க வெற்றி பெற்றோம். பாஜகவை கொள்கை எதிரின்னு பிரகடனப்படுத்திட்டு வந்தவருக்கு மக்கள் இவ்வளவு வரவேற்பு கொடுத்திருக்காங்க. அதனால மைனாரிட்டி மக்கள் உறுதியா இருந்தாங்க. அப்பாடா நல்ல. ஏன்னா இடையில என்ன பூச்சாரி கிளப்பினாங்க, அவர் வந்து பாஜகவுடைய பி டீம், அவர் வந்து அதிமுக டைய போட்டுருவாரு, கூட்டணி பேசிட்டு இருக்கான்னு. அந்த சந்தேகம் மக்கள் மனசு. அவர் இல்லைன்னு வந்தோடனே ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. அப்ப அது ஒரு காரணம், ஒரே காரணம். திரும்பி திமுக பாஜகவுடைய எதிர்ப்புனால அந்த ஓட்டு கிடையாது. அது நீங்க புரிஞ்சுங்க. பாஜகவுடைய எதிர்ப்பை பாஜக என்னைக்கோ தகர்த்துருச்சு. அவர்களுடைய திரும்பி தகர்த்துருச்சுன்னு புரிஞ்சுக்க முடியுமான்னு தெரியல சார். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி இப்ப நீங்க சொல்லுங்க ஒரு பாயிண்ட், நான் மாத்தி கேட்கிறேன். திமுக வந்து தன்னுடைய ஆட்சி இழந்துருச்சு. திரு ஸ்டாலினே தோத்துட்டாரு. இதுதான் சார் திமுகவுடைய கடைசி தேர்தல். நீங்க ஒத்துக்கிடுவீங்களா? நிச்சயமா சொல்ல முடியாது. அடுத்தடுத்து அவர் தான் பாஜக. நீங்க எப்படி பாஜக போயிடுச்சு நினைக்கிறீங்க? பாஜக இங்க பாஜக எதிர்ப்பு போன 4 எம்எல்ஏ இருந்தாங்களேங்க, என்ன பாக்கல நீங்க? 18% போன 2021 4 எம்எல்ஏ, அதை நீங்க சேர்க்க மாட்டீங்க. 2024 18%, அதை நீங்க சேர்க்க மாட்டீங்க. 2026 4%. அது எல்லா தேர்தல்களையும் பாஜக எதிர்ப்பை முன் வச்சவங்க தானே வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த எலெக்ஷன்லயும் அவங்க கிடையவே கிடையாது. அப்படிலாம் நீங்க பாஜக தனித்து 2 முறை கூட்டணி வச்சு 18% ஓட்டு வாங்கியிருக்கு. 2014 18% வாங்கியிருக்கு பாஜக தனித்து. வெற்றி சொல்றேன். 3 MP வந்தாங்க தனித்து. பெரும்பான்மையா கேக்குறேன் சார். வருவாங்கங்க, பெரும்பான்மை கேரளால வந்துட்டாங்களா, வருவாங்க. 3 எம்எல்ஏ வந்தாங்களா. இப்படிதான் நீங்க வெஸ்ட் பெங்கால்ல சொன்னீங்க. எங்க வந்து மத்திய 2011 வெஸ்ட் பெங்கால்ல பாஜக எங்க சார் இருந்துச்சு?
16ல எங்க சார் போச்சு, 21 எங்க சார், இன்னைக்கு 26ல என்ன சார் நடந்துட்டு இருக்கு? இல்ல தமிழ்நாடு கேரளா- பெரியார் மண், பாஜக எதிர்ப்பு மண் சொல்ற இடத்துல அவங்கள கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு வந்த ஒருத்தர் 2 வருஷத்துல இவ்வளவு பெரிய வெற்றி அடையறாருன்னா அதுக்கு அது காரணம் என்ன? அதிமுகவுடைய கொள்கை தலைவர்கள் யார்? பெரியார் கிடையாதா? இல்ல இருக்காங்க சார். அப்படி ஏன் போடல? இல்ல சார், திமுகவுடைய ஆனா பாஜக வோட கூட்டணியில இருக்காங்க. இருங்கங்க, திமுகவுடைய கொள்கை தலைவர் யார்? பெரியார். அவர் ஏன் தோத்தார்? இல்ல சார், நான் கேக்குறது என்னங்க? 2 வருஷத்துல கொள்கை எதிரின்னு அதிமுகவுடைய கொள்கை தலைவர் பெரியார், ஏன் தோத்தாங்க? திமுகவுடைய கொள்கை தலைவர் பெரியார், ஏன் தோத்தாங்க? மேபி பாஜகவோட மறைமுக கூட்டணியில இருக்கிறாங்க திமுகவா? விஜய் அவர்கள் குறிப்பிட்டு இருந்தார். திமுகவா? விஜய் அவர்கள் பிரச்சாரத்துல தானே சொன்னாரு. அப்ப நீங்க ஒத்துக்கிறீங்க இல்லையா? அதை நான் இல்ல, விஜய் அவர்கள் மக்கள் சொன்னாரு. நம்புறாங்கன்னு ஒத்துக்கிறீங்க. நான் மக்கள் ஒன்றும் சொல்ல. சார், நான் மக்கள் தினேஷ் ஏதோ ஒரு சொல்ல. வகையில விஜய் அவர்கள் சொன்னது ஏத்துக்கவும் தான் விஜய் அவர்களுக்கு விஜய வாக்களிச்சிருக்காங்க. பி டீம் சொல்லலையா? பாஜக பி டீம் டிஎம்கே சொன்னாங்க. அப்புறம் அப்ப இல்ல சார், அப்ப இல்ல, திமுக வந்து நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக கேக்குறேன். நானும் தெரிஞ்சுக்கிட்டு தான் சொல்றேன். பெரியாருக்காக விழுந்த ஓட்டு அல்ல, பாஜகவுக்கு எதிரான ஓட்டு அல்ல. அது ஒரு மேட்டர். ரெண்டுமே கிரைட்டீரியா கிடையாது. பாஜக எதிர்ப்பு தமிழ்நாட்டில் இல்ல. இங்க சரியான அரசியலை அவர் முன்னெடுத்திருந்தாருன்னா 2026லயே பெரிய ஓட்டை பெற்றிருக்க முடியும். அவர் சரியான அரசியல் முன்னெடுக்கல. வாங்கின சீட்டு சரியில்லை, போட்ட கேண்டிடேட் சரியில்லை, வேலை சரியா நடக்கல, முடிஞ்சு வச்சுக்கத. நான் இவ்வளவு எளிமையான பாயிண்ட் பாருங்க. அத்தனை பேர் வந்தாங்க டெல்லியில இருந்து. நிர்மலா சீதாராமன் ஏன் வரல? எனக்கு புரியவே இல்லை. அவர்கள் வந்திருந்தாங்கன்னா இன்னும் அக்ரெசிவா பிரச்சாரம் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு தமிழ் தெரியும், தமிழ்நாடு பாலிடிக்ஸ் தெரியும். இந்த மண்ணின் மகள், மதுரையில் பிறந்தவங்க, திருச்சியில் படித்தவங்க, தமிழ்நாடு முழுக்க அடிச்சு சூறாவளி பிரச்சாரம் பண்ணிக்கலாம். என்ன கணக்கு? பாஜக எங்க ஸ்ட்ராட்டஜியில் கோட்டை விடுது எனக்கு தெரியல. பல கேண்டிடேட், நீங்க வந்து டாக்டர் தமிழிசை சுந்தரான் வந்து திரு எல்முருகன் வந்து பல பேர் நிறைய போட்டி எக்ஸ்ப்ளோர் ஆயாச்சு. அப்ப நீங்க ஃப்ரெஷ் ஃபேஸ்க்கு ஏன் கொடுக்கல? அண்ணாமலை அவர்கள் எல்லாம் போட்டியிடாத ஒரு நெகட்டிவான போட்டியிட வச்சிருக்கணும். அவர் எனக்கு நமக்கு ராணுவ ரகசியங்கள் நமக்கு தெரியாது. அவர் போட்டியிட மாட்டேனாரா, அவர் கொடுக்க மாட்டேனாங்களா தெரியும். ஆனா போட்டியிட வச்சிருக்கணும். அது வந்து ஒரு நெகட்டிவ் சென்ஸ் கொடுத்துச்சுல. அப்ப நான் சொன்னேன், அதான் ஒரு தப்பு இல்லை, ஒவ்வொரு தப்பா பண்ணிட்டே போனா அது பிரச்சனை தான் முடியும். விஜய் அவர்கள் இப்ப 108 இடங்கள், மீதி அந்த 10 இடங்களுக்கான வாய்ப்புகள் என்ன? நல்லா இருக்கு. 2 வாய்ப்பு தான் அவர்கிட்ட இருக்கு. 3 வாய்ப்பு நீங்க புரிஞ்சுக்கங்க. 1 வந்து பழைய மக்கள் நல கூட்டணி பிளஸ் காங்கிரஸ். அதாவது காங்கிரஸ் 5 இருக்குது, 2 கம்யூனிஸ்ட் 4 இருக்குது, விடுதலை சிறுத்தைகள் 2 இருக்குது. ஸோ 5, 6, 11 ஆச்சு. ஐயுஎம்எல்ட்ட 2 இருக்குது, அங்கே ஒன்று பார்த்தா 13 ஆச்சு. இவங்களை மட்டும் கூட்டாங்க. இவங்க எல்லாமே தனிச்சின்னத்தில் போட்டிட்டவங்க. ஸோ டிஎம்கேடைய பைண்டிங்லேயே கிடையாது, அலையன்ஸில் மட்டும் இருக்காங்க. மதிமுக வர முடியாது, ஏன்னா அவங்களுக்கு சொந்த சின்னம் கிடையாது. அப்போ இவங்கெல்லாம் வந்தாங்க அப்படின்னா அது வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது. அது வந்து 118லேருந்து 20க்குள்ளே வந்து நிற்கும், சமாளிச்சிடலாம். இல்லை அதிமுகவோட அலையன்ஸை போய் பாஜக கூட போக முடியாது. பாமக வரதில் ஒரு தயக்கம் இருக்குது, ஒரு சிக்கல் இருக்குது. ஏன்னா பாமகவுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டை வந்து ஏடிஎம்கே கொடுத்துருக்குது. தேமுதிக ஒரு எம்எல்ஏ இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு சிக்கல் இருக்குது, அவங்களுக்கு ராஜ்யசபா சீட்டு திமுக கொடுத்தது. அப்போ அவர்கள் வரமாட்டாங்க தார்மீக ரீதியாக நான் நம்புறேன். அதனால ஒரு இல்லை ராஜினாமா பண்ணிட்டு வந்தது தான். அவருக்கு வந்து அன்புமணி ராமதாஸுக்கு வந்து 2029 கடந்த ஒரு பார்வை இருக்குது. டெல்லியில் வந்து பிஜேபி கவர்மெண்ட் இருக்குது, எப்படி இங்கே டிஎம்கேல எடுக்கனால இது கண்டிப்பாக பண்ண தான் விரும்புவார். அவர் வந்து இந்த பக்கம் போவார்னு நான் நினைக்கல. அவர் வந்து விஜய் அவர்களை எதிர்த்து ஒரு அரசியல் பண்ணார். பேசிக்கலாகவே அப்புறம் தாவேக்காங்கிற கட்சி வாங்கியிருக்கக்கூடிய வாக்குகள் பெரும்பான்மையா தலித் வாக்குகளா இருக்கும்போது அது ஏதாவது ஃபியூச்சர்ல பிரச்சனை வரும்னு நினைப்பாங்க. விஜய்க்கு வந்து அன்புமணிக்கு அவர்களுக்கு வராது, அதுல ஒரு பிரச்சனை. தாவேக்காவுக்கு கேட்கிறேன், அவங்க அலையன்ஸ்க்கு வந்ததுன்னா அது இல்லை, அவங்க எக்ஸ்ப்ளோரே பண்ண மாட்டாங்கன்றேன். அது பல காரணங்களா விசிக்காவும் எக்ஸ்ப்ளோர் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம பார்க்கணும். அதில் அது வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி ஐடென்டிக்கல் ஓட்டு அதெல்லாமே. அதனால வந்து ஒன்று நம்ம ஏற்கனவே சொன்ன பழைய மக்கள் நல கூட்டணி பிளஸ் காங்கிரஸ்னு ஒரு விஷயம் ட்ரை பண்ணலாம். இல்லை அதிமுகவோட ட்ரை பண்ணலாம். அதிமுக ட்ரை பண்ண என்ன ஆபத்து இருக்குது அப்படின்னா, ஊழல் கட்சின்னு சொல்லியிருக்காரு, விமர்சனம் பண்ணியிருக்காரு. திரு செங்கோட்டையன் என்ன செய்வார், திரு இபிஎஸ்க்கு என்ன பதவி கொடுப்பீங்க, இபிஎஸ் எல்லாம் மற்றவங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படி ஒரு. ஆனால் ஸ்டெபிலிட்டி கவர்மெண்ட் வந்துடும். 2 பேரும் உள்ளே வந்தாங்கன்னா நீங்கள் வந்து 2026 இல்லை 2029 பிரச்சனை கிடையாது வந்துடும். 2 பேரும் சேர்ந்துட்டு ஆளுக்கு 25, 10, 15 வச்சுக்கோங்க, இல்லை 20 வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு கணக்கில் போட்டாங்கன்னா ஹாப்பியாக வந்துடலாம். ஆனால் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து ஜெல் பண்ணுறதுக்கு இடையில பல சிக்கல் இருக்குது. அதை எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னு பார்க்கணும். இல்லைன்னா 3வது வாய்ப்பு இருக்குது, அதிமுக உடச்சி ஒன்று கொண்டு வருது. அதில் வந்து வாய்ப்புகள் தெரிவிக்க நம்ம வந்து திரு செங்கோட்டையன் அவர்கள் வந்து நேரடியாக சேலஞ்ச் பண்ணார் திரு திரு இபிஎஸ் அவர்கள். அப்போ அந்த இடத்துல வந்து திரு செங்கோட்டையனுக்கு ஒரு ஈகோ இருக்கலாம். நாம வந்து ஒரு ராஜதந்திரின்னு காட்டணும், நான் எம்ஜிஆர்ட்ட வேலை பார்த்தேன், ஜெயலலிதாட்ட வேலை பார்த்தேன். 2/3 வரணுமே சார். வருவாங்களாம் எனக்கு தெரியாதுங்க, நான் முயற்சி நடக்கும்னு சொல்றேன். நீங்க ப்ராபபிலிட்டி என்ன, காங்கிரஸே போகுமான்னு தெரியாது. விடுதலை சிறுத்தைகள் திரு வைகோ அவர்கள் பேட்டி கொடுக்குறாரு அன்னாரி வாரத்தில், இன்னைக்கு தெளிவா இங்கிருந்து யாரும் அசைய மாட்டார்கள் அப்படின்றார். அது நம்ம யாரும் அசைவாங்களா எல்லாம் தெரியாது நமக்கு. நான் சொல்லி ப்ராபபிலிட்டி கேட்டீங்க. ஒன்று இப்படி, அதாவது 112 நம்பர் எப்படி தொடருது? திமுகவுடன் நீங்கள் சேர முடியாது, பாஜகவுடன் நீங்கள் சேர முடியாது. அப்போ வேற என்ன வாய்ப்பு இருக்குது நம்ம பார்க்குறோம். அப்போ மிச்சம் இருக்கிறவங்களை பூரா நம்ம பேசுகிறோம், இன்க்ளூடிங் ஏடிஎம்கே நம்ம பேசிட்டோம். அப்போ ஏடிஎம்கே ஆஸ் இட் இஸ் இருக்கிற ஃபார்ம்லேயே, இல்லை ஏடிஎம்கே டிஃபரெண்ட் ஃபார்ம். இதுதான் 3 வாய்ப்பு எனக்கு தெரியுது. ஒன்று காங்கிரஸ் பிளஸ் பழைய மக்கள் நல கூட்டணி, இன்னொன்று அதிமுக அல்லது டிஃபரெண்ட் ஃபார்ம் ஆஃப் அதிமுக. இந்த 3 வாய்ப்பு தவிர வேற எந்த வாய்ப்பு எனக்கு தெரியவே இல்லை. இதுக்கு நீங்க பார்க்கும்போது காங்கிரஸ் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஓரளவுக்கு. இப்ப காங்கிரஸ் ரொம்ப சந்தோஷமா சேருவாங்க. ஏன்னா உங்களுக்கு 2029 அஷ்யூர் ஆயிருது. நாளைக்கு மக்களவை தேர்தலை சந்திக்கும் போது, ஏன்னா இப்ப பழைய இந்தியா பிளாக்கே இல்லை, இப்ப இந்திய கூட்டணிங்கிறே ஒன்று இல்லாமல் போயிடுச்சு. ஏன்? வெஸ்ட் பெங்கால் அவங்க தோத்துட்டாங்க,
கேரளால இவங்க தோத்துட்டாங்க, தமிழ்நாட்டுல இவங்க தோத்துட்டாங்க. சோ இண்டி பிளாக்ல இப்ப யார் இருக்கா பாருங்க. ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட் நீங்க தேடி பிடிக்கணும், இருக்கிற பூரா காங்கிரஸ்காரங்களா இருக்காங்க. அப்ப முன்னாடி வந்து காங்கிரஸ் வந்து ஒரு சுமையா பார்த்தாங்க இண்டி பிளாக்ல. இன்னைக்கு காங்கிரஸ் மட்டும் தான் கேரளால திரும்பி ஆட்சிக்கு வந்து தப்பிச்ச முழிச்சருக்கு, கர்நாடகா இருக்கு, அங்க இருக்குன்னு சொல்லி சமாளிச்சுக்கலாம். அப்ப நாளைக்கு வந்து 2029க்கு திரு விஜயோட சேர்ந்தோம்னா இப்ப நம்ம அலையன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி கட்சி இருக்குது, நம்ம ஆட்சியில் இருக்கும்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லலாம். 67க்கு பிறகு ஒரு ஆட்சியில் பங்களிக்கவே இல்லை. ஸோ ஒரு 60 ஆண்டுகளுக்கு பிறகு நம்ம ஆட்சியில் பங்களிச்சோம் ஒரு கணக்கில் வந்தான். கேரளாவில் ஆட்சியை பிடிச்சிட்டோம், தமிழ்நாட்டில் கூட்டணி அமைச்சரில் பங்களிக்கிறோம், கர்நாடகா ஆட்சி இருக்குன்னு சவுத் பேஸ் பூரா நமக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு வச்சுக்கலாம். ப்ளஸ் 2029க்கும் ஆகும். அதனால அவர்கள் உள்ள வந்திருக்கான வாய்ப்பு இருக்கு. ப்ளஸ் ராகுல் காந்திக்கும் திரு விஜய்க்கும் வந்து நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. நம்ம முன்னாடி பார்த்தோம் அலையன்ஸ் வேணும்னு அவர் ரொம்ப விரும்பினார். எல்லாம் கண்கூடாவே நம்ம பார்த்தோம். நம்ம வந்து இளைமறை காய்முறையில் கவுண்டிங் நடக்கும்போது வரைக்கும் பிரவீன் சக்கரவர்த்தி சொன்னார், அன்னைக்கே சொன்னேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்க எல்லாருமே அந்த இடத்துல இருக்கிறாங்க. ஆனால் 5 10 நீங்க வந்து ஒரு 20 சீட்டு காங்கிரஸ் வச்சிருந்தாங்கன்னா கேரண்டியா போயிருப்பாங்க. இந்த தனிப்பெரும் கட்சியா தேர்ந்தெடுத்த மக்கள் அறுதி பெரும்பான்மையை கொடுக்காதது ஏன்? அது இந்த ரிசல்ட்டே ஓவராலா ஒரு குழப்பத்தில் வந்ததுனாங்க. 17 தொகுதியில தாவேகா 2500 ஓட்டுக்கு கீழே இழந்திருக்கு. 500லேருந்து 1000, 1000லேருந்து 2000, 2000 2500 ஓட்டு கீழே பார்த்தீங்கன்னா 17 தொகுதியில் இருக்கு. அந்த 17 தொகுதி மட்டும் தான் தனி பெரும்பான்மை கிடைச்சிருக்கும்ல. ஏன்னா இது மக்கள் வந்து விஜய் அப்படிங்கிற ஓட்டு போடுவோம் அப்படின்னு ரொம்ப ஜாலியாக சின்ன வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா வந்துருச்சு. ஆமா, அதுல ஒண்ணு நீங்க பார்க்கணும். தேர்தல் ஆணையம் எப்பயுமே சின்னத்தில் கோளறுபடி பண்ணிடுவோம், பாரபட்சமாக நடக்கும் அப்படின்னா விசில் சின்னத்தை கொடுத்துக்க வேண்டியது இல்லையே. ஏதாவது ரோடு ரோலர் மாதிரி ஏதாவது சின்னத்தை கொடுத்துருக்கலாம்ல. அவங்க கேட்டது விசில், அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அப்போ தேர்தல் ஆணையம் நியாயமாக நடந்துங்கிறத இன்னொரு முறை புரிஞ்சுக்கிறேன் நான் சொல்லுவேன். எஸ்ஏஆரில் புறத்தையும் காலி பண்ணிட்டாங்கன்னு அப்படி எதுவும் நடக்கலையே. எந்த போட்டம் நமக்குனாலும் தாமரை விழுது, அப்படி எதுவும் நடக்கலையே. அப்படி தேர்தல் ஆணையம் ஜெனினா நடக்குங்கிறத இன்னொரு முறை புரிஞ்சுக்குது. தாவேகாவுக்கு அந்த அறுதி பெரும்பான்மைங்கிறது கிடைக்கல, இல்லை வேற யாரும் நீங்க சொன்ன மாதிரி இப்போ வைகோ அவர்கள் அறிவாலயத்தின் பேட்டி கொடுத்த மாதிரி வேற யாரும் ஆதரவளிக்க போகலைன்னா மறுதேர்தலில் தமிழ்நாடு சந்திக்குமா? அதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கா? ரொம்ப குறைவுன்னு நினைக்கிறேன். பட் ஒன்றும் சொல்ல முடியாது. நண்பர்கள் என்ன சொல்றாங்கன்னா, திரு விஜயுடைய பெஸ்ட் டைம் வந்து அன்னைக்கு வந்து இருந்துச்சு, அதற்கு அப்புறம் அப்படி ஒரு பெஸ்ட் டைம் அவருக்கு இல்லை. அதனால அவருக்கு வந்து சேலஞ்சஸ் தான் இருக்கும். நெக்ஸ்ட் 6-7 மந்த்ஸ் வந்து ரொம்ப பெரிய சேலஞ்சாவே தான் இருந்து சொல்றாங்க. அது வந்து ஒரு பெரிய நண்பர்கள் ஜோதிட நண்பர்களா இல்ல அரசு நண்பர்கள் அவங்க வந்து சொல்றாங்க. ஏன்னா ஒரு 6 மாசத்துக்குள்ள அவருடைய தன்னுடைய பெரும்பான்மை நிரூபிக்கணும். வந்து கட்டாயமா ஒரு 6 மாசத்துக்குள்ள ஒருத்தர் வரலாம், அவர் எம்எல்ஏ ஆகிறதோ இதாகிறதோ கொண்டு வரலாம். அதுக்குள்ள வந்து சட்டசபையை கூட்டி அவங்க வந்து பெரும்பான்மை நிரூபிக்க முடியாமல் போச்சுன்னா அது வந்து பெரிய கேள்வி தான். சட்டசபையை முடக்கி வைக்கலாம். நீங்க சட்டசபையை கலைக்கணுங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு அசம்பிளியை வந்து நீங்க சஸ்பெண்ட் பண்ணலாம், அசம்பிளியை டிஸ்மிஸ் பண்றதுன்னு ஒன்று இருக்கு. ஆனா 234 எம்எல்ஏ இருக்கிறாங்க. இப்ப உங்களுக்கு 33 வச்சுக்கலாம் திரு விஜய். அப்ப 233 எம்எல்ஏ இருக்கிறதுனால நீங்க வந்து கலைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க வேற ஏதாவது அலைன்மெண்ட் வருதாங்கிறப்ப நீங்க சஸ்பெண்ட் பண்ணி விட நீங்க வைக்கலாம். பீகார்ல அது மாதிரி பண்ணிருக்காங்க, 2004-5ல பண்ணிருக்காங்க. அடுத்தடுத்த நாட்கள் தமிழ்நாடு அரசியல்ல பரபரப்பு பஞ்சம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நிறைய பேட்டிகள் அடுத்தடுத்து சந்திப்போம் சார். இவ்வளவு நேரம் உங்க நேரத்தையும் கருத்தையும் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. நன்றி.